பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஓகேண்ணா, கேக்குதுண்ணா. ஓகே, அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. சரி, ஓகே, அப்டேட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். விஜய் சேதுபதி நடிக்கிற ஏசு அது ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருந்து இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. மே 23 படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி சுமோ அந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரெய்லர் லான்ச்சு நாளைக்கு ஈவினிங் 6 PM சென்னையில் இருக்கிற ஃபோரம் விஜயமல் அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் அர்ஜுன் அசோகன் நடிக்கிற சுமதி வளவு அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சூரியோட மண்டாடி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சூரியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அவரோட அடுத்த அப்கமிங் ஃபிலிம்ஸ் வந்து மாமன், அதுக்கப்புறம் 7 கடல் 7 மலை, மண்டாடி நல்ல ஒரு லைனப் வச்சிருக்காருன்னு தோணுது. அதை பற்றி பேசணும். அவ்வளோதான் நினைக்கிறேன். பெருசாக வேற எந்த அப்டேட்ஸும் வரல. இன்னைக்கு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பிரகாசனா, மண்டாடினா என்னன்னு அர்த்தம்? பிரகாஷ்னா கேக்குதா? பேச முடியல போல. சேட் எமோஜி போற மேபி நாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். வருவார், பாப்போம், பேசுவோம். விஷால் ப்ரோ, ஐயோ இன்னைக்கு வராரு போறாரு, என்ன கதைன்னே தெரியல ப்ரோ. லேப்டாப்ல ஜாயின் பண்ணு ப்ரோ. ஒருத்தர் கமெண்ட்ல இந்த வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேங்கரின் அப்படின்னு ஒரு கொரியன் சீரியஸ் இருக்கு, அது பார்க்க சொல்றாரு. அது ரொம்ப அழுகையா இருக்கும், ரொம்ப எமோஷ்னலா இருக்குன்றாங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். பார்க்கலாம் டைம் கிடைச்சா. ஹலோ, கேக்குதா? இல்ல யாருமே பேசாம இருக்கீங்க இன்னைக்கு? கேக்குது. ஓகே. ஜிபி கேரளா எப்படி போகுது? ஜிபியூ அவ்வளோதான் ப்ரோ. ரன்னு இனிமேட்டு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வீக்கெண்ட்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் வீக் டேஸ்ல பெருசா இருக்காது, நார்மலா தான் இருக்கும். வீக்கெண்ட்ஸ் நல்லா போகுது. இன்னைக்கு நாளைக்கும் நல்லா இருக்கும். இந்த மண்டாடிக்கு மீனிங் கேட்டிருந்தீங்கல்ல, அது வந்து கடல்ல மீன் பிடிக்க போறாங்கல்ல, அங்க வந்து மீன்லாம் ஒரே இடத்துல இருக்குமா, அங்க மீன் பிடிக்க போறவங்க பேர் தான் மண்டாடியா. அந்த கடல் ஒண்ணு மீன் வந்து எல்லாம் ஒரே இடத்துல இருக்குமா, அங்க போய் மீன் பிடிக்கிறவங்க பேர் தான் மண்டாடியா. ஓகே 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 ப்ரோ, நன்றி. வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் அப்படின்றதுனால இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தாலே நமக்கு தெரியும்ல, இந்த படம் பார்க்கலாம் என்ன கதையா இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சூரிய தாண்டி ஒரு 4 கேரக்டர் கூட இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தோணுது. பார்ப்போம். அவர் லுக்கே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அந்த போட்ல பீடி குடிச்சிட்டு இருக்க மாதிரி அதுதான் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா கொஞ்ச நாள் முன்னாடி அவர் அதே லுக்ல தான் வந்து வெளியெல்லாம் போயிருந்தது. அப்படி நான் யோசிச்சேன், படம் லுக்கா என்னது இப்படி வச்சிருக்காரு லுக் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபைடு. டைட்டில் கொஞ்சம் புரியுற மாதிரி கூட வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல டைட்டில் எனக்கு அப்படி தோணல, பட் அவங்க படத்துக்கு என்ன ஏதோ கரெக்டா வச்சிருவாங்கன்னு தான் தோணுது. இப்போ அவர் டைட்டில் மீனிங் சொன்னால, டைட்டில் மீனிங்கோட என்ன சொல்ல, டைட்டில் மீனிங் இல்லாமலே வந்துட்டு நிறைய டைட்டில் வைக்கிறாங்க. அப்படின்றப்ப இது ஒரு நல்ல டைட்டிலா தான் தோணுது எனக்கு, ஒரு மீனிங்கோட. பரணி கேக்குதா? என்ன டைட்டில்? அப்போ ஏதோ கேட்டாரு, என்ன பேச முடியல பின்னாடி நாய்ஸ் இருந்தனால. மண்டாடியா? மண்டாடி மீனிங் இன்னொருத்தர் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு அது கிடையாது. மீகாமன் இருக்குல்ல, மீகாமன் என்ன டைட்டில் அர்த்தமோ அதே அர்த்தம் தான் மண்டாடிக்கான அர்த்தம். அதாவது ஒரு படகோட தலைவன், ஒரு கப்பலுக்கு தலைவன் வந்து மீகாமன் அப்படிமோ. மீகாமன்னா அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து அந்த ஒரு படகு பெரிய கப்பல்னா அது மீகாமன் அப்படிமோ. அதே சின்ன கப்பல் அப்படின்னா படகும் போகும்ல, அந்த படகோட தலைவன் தான் மண்டாடி. அவன் தான் அந்த படகை பத்தி எல்லாமே தெரிஞ்சவன். ஆமா, தமிழ்ல தான், தூய தமிழ்ல வரும். மீகாமன்கிறே தூய தமிழ் தான்.
மீகாமன், மீகான் இதெல்லாம் வந்து தூய தமிழ். அதனாலதான் வந்து மீகாமன் படத்துக்கு அந்த டைட்டில் வச்சிருப்பாரு. அந்த இவர் தான் கேப்டன், இந்த எல்லாத்துக்கும் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாரு அந்த மீனிங். அதே மாதிரி ஒரு அர்த்தம் பொருந்தது தான் வந்து மண்டாடி. அந்த மீகாமன்னா பெரிய கப்பலுக்கு தலைவன், மண்டாடினா சின்ன, அதாவது ஒரு படகு மாதிரியான இதுக்கு தலைவன். அவன் தான் அந்த படகை பத்தி ஒட்டுமொத்த ஐடியாஸ் தெரிஞ்சவன் அவன் தான். அவன் தான் அதுக்கு தான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தமிழ்ல. ஆனா இந்த படத்துல எதுக்காக வச்சுக்காங்கன்னு தெரியல. இந்த தலைப்பட்சியில இந்த அர்த்தம் தான் பாத்திரமா தெரியல எனக்கு புரியலையே. பிரகாஷ், நான் போஸ்டர் பாத்தீங்கல்ல போட் ஓட்டுறது? நான் ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் லுக் பாருங்கண்ணா, இப்போ போய் பாருங்கண்ணா. நீங்க சீரியஸா சொல்ற, நல்லா இருக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லுக். பிரகாஷ் ப்ரோ, ரெட்ரோ உங்களுக்கு ஒர்க் ஆச்சா ப்ரோ? ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி, எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கு, எனக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுது. இது தெரியல, எனக்கு நல்லா இருந்துச்சு. ரெட்ரோ ட்ரெய்லர் எனக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் கட்ஸ் கூட குறை சொன்னாங்க, எனக்கு கட்ஸும் குறையா தெரியல, எனக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூர்யாவுக்கு ஒரு, ஆனா என்னன்னா இந்த ஒரு ஏ சென்டர் படமே அவங்களுக்கு, அதான் கார்த்திக் சுப்ராஜ் படம்னால ஏ சென்டர் படம் தானே, அதனால ஏ சென்டர் படம். இல்ல அது ஓகே ப்ரோ, எனக்கு அந்த ரிப்பீட்ல போட்டது, இந்த அல்போன்ஸ் புத்தனுடைய கட்டே கேவலமா இருக்கு. எனக்கு படமா ஒர்க் ஆகும்னு நம்புறேன், ஏன்னா இந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சு, சூப்பர் டீலக்ஸ். ஆனா அதோடைய ட்ரைலர் நான் டிஎல்ல பார்த்தேன், கேவலமா இருந்துச்சு. இந்த அல்போன்ஸ் புத்தனுடைய ட்ரைலரே ஒர்க் ஆகாத மாதிரி கட் பண்றானே, ஆடியன்ஸை உள்ளே எடுத்துட்டு வர கட் பண்றானா, வெளியே தலை கட் பண்றானான்ற மாதிரி தெரியல. நிறைய சூர்யா ரசிகர்களும் அல்போன் புசனை திட்டிட்டு இருந்தாங்க, எனக்கு ஏன் திட்டுறாங்கன்னே புரியல. நிறைய சூர்யா ரசிகர்கள் எடிட்டிங் மட்டும் மாத்த நல்லா பண்ணிருக்கலாம்னு சொல்லி நானே டிஎல்ல பார்த்தேன். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. தெரியல, உங்களுக்கு செட் ஆகல. சரி ரைட், உங்களுக்கு கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் ட்ரைலர் கட் ஒரு மாதிரி இருக்கும், படம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு படம் தோணும். நான் தான் சொல்றேன், கேஎஸ் படமா எனக்கு பிடிக்கும். அந்த ரிப்பீட்ல வந்ததான், இந்த பேசுறது திரும்பி பேசுறது, லூப்ல போட்டது, சும்மா திரும்பி திரும்பி பாக்குறது, அது ஏதோ ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்தது. என்னடா டைம் மிஷின் படமாடா எடுக்கிறன்ற மாதிரி. இந்த மாநாடு வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்ன்ற மாதிரி கதை அப்படி இருந்தா நீ பண்ணலாம். கதை நார்மலா இருக்கும் போது அதுல கைய வச்சு குழப்புற மாதிரி இருக்கு. பிரகாஷ் ப்ரோ கேக்குது பிரதர். என்ன உங்களுக்கு அவங்க பின்னாடி வந்து நாய்ஸ் கொஞ்சம் கூடுதலா இருக்கு, சரண் பிரதர். ஓகே ப்ரோ, ஓகே, இப்ப கேட்காது. ஓகே டன். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். இன்னைக்கு தான் நான் ஸ்பீக்கர் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஸ்பேஸ்ல. நான் ரொம்ப நாள் பொன்னியின் செல்வன் டைம்ல இருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லா பண்ணீங்க. உங்க இந்த ஸ்பேஸ் மூலமா தான் நமக்கு ட்விட்டர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம மாவீரன் ப்ரோ, அஜித் பில்தாங்க, அப்புறம் ஆர்ஜே விஷால் ப்ரோலாம். இந்த ஸ்பேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களெல்லாம் தெரிஞ்சிச்சு. நல்லா பண்றீங்க ப்ரோ, கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி. மேல வந்து சம்பந்தமே இல்லாம போட்டிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? ரொம்ப இன்னைக்கு பேச முடிஞ்சுச்சு, ரொம்ப நாள் பேசணும்னு நினைச்சிட்டேன், இன்னைக்கு தான் பேச முடிஞ்சுச்சு, அதான். மாவீரன் ப்ரோ கேஸ் பாத்துட்டீங்களா? அது ஒரு பெரிய கொடுமைங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துக்கு போயிட்டு பாதியிலே ஓடி வந்தேன். ஏங்க என்னங்க சொல்றீங்க? எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க, நீங்க என்னங்க எப்படி சொல்றீங்க? ப்ரோ இது வந்து கல்ச்சர்டா போயிருக்காங்க ப்ரோ. அவங்க ரொம்ப தூய கண்ணாடா போட்டு, நான் எனக்கு ஒரு ஒரு 2-3 இடம் கண்ணை கட்டிடுச்சு மதியம். தேட்டர்ல எப்பயுமே நான் தூங்க மாட்டேன். சரின்னு ஒரு படம் ஒரு 1 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பாக்குறேன், கன்னடக்காரங்களே ஒரு 10 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நானும் அவர் கிளம்பிட்டேன். இதுக்கு மேல இருந்தா சரிப்பட்டு வராது, நம்மளும் கிளம்பிடுவோன்னு. ஒரு என்னங்க படம் ஃபுல்லாமே இப்படிதான் போகுமான்னு கேட்டேன். இப்படிதான் போன்ட்டாங்க. சரி கிளம்பிடுவோன்னு நான் கிளம்பிட்டேன். ரொம்ப லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாதியிலே ஓடி வந்தது. மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. இல்ல நான் இப்படிதான் கேட்டதுக்கே படமே இப்படிதான் போகுது. இருங்க நான் கேட்டது வந்து கேசரி படம், நீங்க சொல்றது வேற படம். பட் படம் நேம் சொல்லிட்டு சாரி. கேசரி நாளைக்கு இல்லைன்னா மண்டேஸ்ல போகும். இது கன்னட படம். ஓகே, இதுக்கு இந்த படத்தை பத்தி சொல்லுங்க நீங்க. என்ன கர்ம அது படம், அது கர்ம மாதிரி அடப்பாவீங்களா. அது ஒரு 2 நிமிஷம் பார்த்தாலே கேவலமா இருக்கும். என்ன படம் நீங்க பாத்தீங்க சொல்றீங்க, எனக்கு புரியலையே. அந்த இது ஒரு சொல்றாங்கல்ல, அதானே இந்த படம் ப்ரோ.
நான் காந்தாரா மன்றாட்டா. மாதிரி இருக்கும்னு நினைச்சு போனேன்னு சொன்னேன். ஓகே ஓகே. ஓ ரைட். நான் ஏதோ ஒரு போஸ்டர்லாம் பார்த்தேங்க. சிட்டிசன் சரன் பிரதர் அந்த படத்தை நீங்களும் பாத்துட்டீங்களா? அவர் பார்க்கல, bro, இப்ப அந்த ஆடியோ கேட்டுட்டு இல்ல இல்ல சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இல்ல அந்த படம் உள்ள போய் நானும் பேரு பார்க்கல, ஏதோ புது படம் வந்ததுன்னு டெலிகிராம்ல தான் போட்டேன். உள்ளேயே போல வெளியே வந்துட்டேன். போடா 10 நிமிஷம் கூட 2 நிமிஷம் கூட போக முடியலடா அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டேன். மாவீரன் ப்ரோ, இந்த படத்தோட டைட்டில் நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொன்னதான் கரெக்டா இருக்கும். ஹாசான் ஏதோ வருமே. இதோ ஒரு நிமிஷம் சொல்றேன். வீரச்சந்திரஹாசா. வீரச்சந்திர வீரச்சந்திரஹாசா அந்த வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. இது வந்து அவங்களோட கதை இல்ல ஒன்னா, அதை கெட்டு போகாம இருக்க படம் ஃபுல்லா அதுலயே ஓட்டியிருக்கானுங்க படத்தை. என்னால ஒரு மணி நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல ஓடி வந்துட்டு. மேபி நாளைக்கு பெருசா இந்த படம் பேசப்படலாம், அவங்க கல்ச்சரா எடுத்திருக்காங்க. எனக்கு செட் ஆகுது. நான் இன்னைக்கு போஸ்டர் பார்த்து போஸ்டர் செமையா இருக்கே, படம் எப்படி இருக்கும் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாரு. சரி மாவீரன் ப்ரோ வரட்டும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நான் தான் கேசரி படம் தான் நீங்க போவீங்கன்னு நினைச்சேன் ஆக்சுவலா. ப்ரோ இவ்வளவு பெரிய மூவி இன்னொரு போடுறா கூத்து, கேசரி வந்து இன்னொரு கூத்து பண்ணி வச்சிருக்காங்க. இங்க ரெண்டு ஷோ ஒரு நாளைக்கு ஓட்டுறாங்க மால்ல. நேத்து வரைக்கும் 150 ரூபா தான் டிக்கெட் இருந்துச்சு, 150 200. இன்னைக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸா வந்தோடனே 250 300 போயிட்டானுங்க. வீக்கெண்ட்ன்றதுனாலயா ப்ரோ? இல்ல மண்டே புதன்கிழமை வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. எல்லாமே 250 300. அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தோடனே புக்கிங்ஸ் வேகமா போகுது போல. அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆக்சுவலா, இங்கேயும் பண்ணுவாங்க. எங்க இருக்கீங்க ப்ரோ? பெங்களூரா? இல்ல தள்ளி இருக்கு, கர்நாடகா தான். ஓகே. இங்கதான் அப்படி இல்ல ப்ரோ, 190 மேல டிக்கெட் போட மாட்டாங்களே. 190 தானே இங்க. இங்க 150 ரூபா தான் டிக்கெட்டு. ஆனா பக்கத்துல ஒரே ஒரு மால் தான் இருக்கா, அங்க இஷ்டத்துக்கு ரேட் ஏத்துவாங்க. சிங்கிள் தியேட்டர் எல்லாம் 150. இல்ல ப்ரோ, 190 வந்து இப்ப 10-15 நாள் ஆயிப்போச்சு. படம் வந்து 12 நாள் ஆயிப்போச்சு. இனிமேல் குறைக்கணும், 110 120 கொண்டு வரணும். இன்னும் 190 ரூபாயே வச்சிருக்காங்க. அதுவே ஒரு டவுன். நிறைய பேர் 120 ஆனா பாக்கலாம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இல்ல ப்ரோ, இந்த வாரமும் 190 தான் இருக்கும். நான் ஒரு தியேட்டர்காரன்ட்ட கேட்டேன், இந்த வாரமும் 190 தான் இருக்கும். அடுத்த வாரம் வேணா கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சி சென்டர்ல கூட இன்னும் குறைக்காம வச்சிருக்காங்க. மக்கள் வந்து குறையட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க. வீக் மேல ஆயிடுச்சுன்னா குறைக்கணும். அது டிஸ்ட்ரிபியூட்டர் டிசிஷனா இல்ல வந்து தியேட்டர் டிசிஷனான்னு தெரியல. பட் ஆனா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ராகுல் தான் வந்து 190ல ஓட்டு பண்ணிருக்காரு. சிட்டி சென்டர்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படினாலும் வந்து மேஜர் தியேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹவுஸ்ஃபுல்லா போயிடும். பட் ஆனா வந்து மற்ற தியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அந்த வீக் டேஸ்ல சொல்றேன். இல்ல ப்ரோ, மாத்தி கேட்டா அவங்க காட்டி கேட்பாங்கல்ல. நானே கேட்டேன் இப்போ இது ஒரு தேட்டர்கிட்ட, நான் பேர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, இப்போ அந்த தேட்டருக்கு வச்சா கூட நானே கேட்பேன்லன்றாரு. நானா ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து அவனுக்கு மட்டும் தரீங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. என்னது புரியல எனக்கு. பிரைஸ் 120. ஓகே ஓகே. அதுதாங்க அந்த 9 ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஒரு ரேட் சொன்னாங்க, அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே அப்ப நீங்க வந்து 12 o'clock போட்டுக்கோங்கன்னு சொல்லி 12:30 தான் படமே இங்க எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்டர் தான். அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் படம் இல்லையா? நான் கார்த்திக் சுப்ராஜ் பண்ணா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. இல்ல ப்ரோ, ஆதிக் தான் ப்ரோ அடுத்து. கேஸ் வேணாம் ப்ரோ, பயமா இருக்கு. ரெட்ரோ பார்த்துட்டு பயமா இருக்கு. ட்ரெய்லர் அப்படி இல்லைனாலும் படம் நல்லா இருக்குங்க சீரியஸா வந்து. இல்ல ப்ரோ, நான் ஒருத்தர்கிட்ட பர்சனலா இன்சைடு கேட்டேன். செகண்ட் ஹாஃப் அப்படின்றா போல, பார்க்கலாம். அவங்க அதையாம வெளியே சொல்லிட்டு நெகட்டிவா நல்ல படம் வந்து கலெக்ஷனா எப்படி பரணி எனக்கு ஒரு டவுட். அரசியல் ப்ரோவும் சரண் ப்ரோ 2 பேரும் பேசும்போது எனக்கு ஓவர் நாய்ஸா இருக்கு. கிச்சு 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 சவுண்ட் வந்துட்டே இருக்கு. உண்மையால எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? இருக்கு நான் நாய்ஸ் இருக்குதான் எனக்கு. அரசியல் ப்ரோ 2 பேருமே பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. இல்ல, நான் மைக் ஓபன்ல தான் இருக்கேன். இந்த நாய்ஸ் ஒப்பீனியன் எப்படி? கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப நிறைய பேர் வானவேற சொல்றாங்களே, உங்களோட ஒப்பீனியன் அவரை பத்தி எப்படி? எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு
எனக்கு வந்து ஆதிக்கு இப்போ பெட்டர் தான் ப்ரோ. அவரு ஆதிக்கு வந்து ஸ்டோரி நான் ஸ்கிரீன் பொதுவா பிளேவே கேக்குறேன். சரியில்லை. இல்ல ப்ரோ, நான் ஜென்ரலா கார்த்திக் சுப்ராஜ் மேல ஒரு நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய இல்ல ப்ரோ, நான் அட்ராக்ஷன் இப்படி குட்டிஸ் பாக்குறேன். இருக்காங்க. அதுக்கு ஆதிக்கு எனக்கு வந்து பேசிக்க காப்பாத்தி விட்டுருவான். எப்படின்னா மாஸ் பிரேம் வச்சு அவன் ரைட்டிங் எழுதலன்னு சொல்லுங்க, அது எழுதலன்னு சொல்லுங்க, எல்லாமே அக்செப்டபிள். அதான் அடுத்த அடுத்த படத்துக்கு தான் அப்படியே பண்ணா செட் ஆகாதுங்க. இல்ல ப்ரோ, ஒரு மார்க் அண்ட் மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டு ப்ரோ, நமக்கு வினோத்தியே சொல்லிட்டா, அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் தான் சரியா, வினோத்தாலேயே அது வைக்க முடியல. கடைசியா நீங்க என்னதான் கிடைச்சாலும் ஃப்ரேம் வச்சது சிவா தான் அஜித் சாருக்கு. நான் மகிழ் வந்து நம்ம அதை கூட சொல்லலாம் படம்ட்டு. அதுக்கடுத்தது ஆதிக்கு தானே உங்களுக்கு அதை பண்ணியிருக்கான். அஜித் சாரோட பெரிய ப்ரெஸ்ஸே ஃப்ரேம் வைக்கிறது தான். அது எனக்கு தெரிஞ்சு ஆரம்பம்ல விஷ்ணு சூப்பரா வச்சிருப்பா போல, சிவா வந்து வீரம்ல இருந்து ஓப்பனிங் ஃப்ரேம்ல இருந்து விசுவாசம் வரைக்கும் நல்லா வச்சிருப்பா போல. எனக்கு வினோத் அந்த ஃப்ரேம் வச்ச மாதிரியே தெரியல ரெண்டு படத்துலயும். துணிவுல அஜித் அழகா இருந்தாருன்றதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரேம் கண்ண மூடி யோசிங்க, சம மாசா ஒரு ஃப்ரேம் வச்சான்ட்டு. படம் துணிவு ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் வேற ஒருத்தரை போட்டிருந்தா ப்ரோ, நேரம். நான் கேட்டது ஃப்ரேம். ஒரு சீனுக்கு ஃப்ரேம் சொல்லுங்க ப்ரோ. குண்டா பேக்கேஜ் தான் அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப கொண்டாடுறாங்க. துணிவு கூட அந்த அதான் அளவுக்கு இல்ல நான் சொல்றது ஒரே ஒரு ஃப்ரேம் வினோத் இதுல சூப்பரா வச்சிருந்தாருன்னு துணிவுல சொல்லுங்க. ஏன் ஃப்ரேம் மாத்திரமே படமா எத்தனை பேர் ஃப்ரேம் பாக்குறவங்க இருப்பாங்க. சீசன்ல போய் உட்காந்து போய் ஃப்ரேம் போய் ப்ரோ போறானா? ஒண்ணு கேட்டா ஒண்ணு ஜம்ப் ஆகாதீங்க. அப்போ ஒரு ஃப்ரேம் கூட சரண் வினோத் ப்ரோ, வைக்கல. வினோத்தோட ஸ்ட்ரென்த் அது கிடையாது. வினோத்தோட ஸ்ட்ரென்த் வந்து கண்டென்ட் தான். தீரன், சதுரங்க வேட்டை மாதிரி. இல்ல உங்களுக்கு ஃப்ரேம் வேணும்னா மாசிரோக்கு அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ரேம்லாம் நான் வேணும்னா சொல்றது உங்களுக்கு விஷ்ணுவர்தன், கௌதம் மேனன் அந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் போகணும். இல்ல கௌதம் கூட கிளாஸா தான் வைப்பாரு. கௌதம் தான் மாசா வைக்க மாட்டாரு. விஷ்ணுவர்தன் ஓகே. ப்ரோ நீங்க ஃப்ரேம்னா என்ன ப்ரோ? 3 படமே வந்துட்டு first படம் பிரேம் பிரேம்னா என்னன்னா மாசா வைக்கிறது ப்ரோ. அரசியல் ப்ரோ, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல எப்படி சொல்றதுன்னா, இப்ப ஆரம்பத்துல ஒரு இன்ட்ரோல் பிளாக் ஒண்ணுமே இருக்காது. ஒருத்தர் தொடுவாரு, திரும்பி பார்ப்பாரு, தலை, அவ்வளவுதான். அது அந்த பிரேமை எவ்வளவு அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பான்றதுதான். ஓப்பனிங் சீன்ல சிவா வந்து அது இன்ட்ரோலே விசுவாசத்துக்காக கிடையாது. இல்ல கிடையாது. இல்ல இன்ட்ரோ சிவா வந்து ஓப்பனிங் சீன்ல வந்து அந்த வணக்கம் சொல்ற ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருப்பான்ல, அது அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் கூட வினோத் வைக்கல. ஒரு மாசா எலிவேட் பண்ணி செம்மையா அப்படியே. ப்ரோ கடைசியில பேங்க விட்டு வெளியே வர ப்ரோ சீன்லாம் நல்லா தானே ப்ரோ கிளைமேக்ஸ்ல இருக்கும். பேங்க் விட்டு வெளியே வர சீன்லாம் கொலை மாசா இருக்கும் ப்ரோ. நீங்க வேற ஃப்ரேம் ப்ரோ வைக்கலன்னு ப்ரோ சொல்லுவாங்க. அதெல்லாம் அஜித் பயங்கரமா கேரி இருக்கும். பண்றது ஃப்ரேம்ன்றது போல. இல்ல அஜித் கேரி பண்றதுன்றது வேற ப்ரோ. ப்ரோ நீங்க அவரும் விஸ்வாசம்ல வந்து அந்த இன்ட்ரோ சீன் வந்து பயங்கர இதா இருக்கும். அது அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அது கிராமத்து இதா இருந்தாலும் அது ஒரு வைபா இருக்கும். துணிவுல அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு அந்த மாஸ்கோட வெளியே வர சீன் வந்து பயங்கர இதா இருக்கும். அதுக்கெல்லாம் தியேட்டர்ல எல்லாருமே நல்லா தான் பயங்கர இல்ல ரெஸ்பான்ஸ் அந்த ப்ரோ, சீன். அது நல்லா இருக்காது நான் சொல்றேன். நான் சொல்றது செம்ம எலிவேஷனா. இப்ப விசுவாசம் ஒரு பேங்கர் இருந்ததுல, எலிவேஷனா சொல்றேன் ப்ரோ. இப்போ ப்ரோ விஸ்வாசம் மலேசியாவே வந்து அவரு அந்த தான். ஜானர் கம்ப்ளீட்டா வந்து சீசன் இப்படி வச்சீங்கன்னா படம்னாலும் ஆதிக்கு வந்து மலேசியாவே அவர் தாண்டான்னு சொல்லும் போது படிக்கட்டுல இருந்து நடந்து வர்றதாகட்டும், அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டா கேட்கிறேன். நீங்க நான் இதை எவ்வளவோ ஃப்ரேம் சொல்லலாம், ஆனா அது எடுத்து பேசுறேன்ல, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டா பேங்கரா. இப்ப சொல்றேன்ல ப்ரோ, மங்காத்தா அததான் சொல்றேன்ல ப்ரோ. இந்த கிளைமேக்ஸ் அந்த பேங்க் விட்டு வெளியே வர சீன் வந்து அந்த அவன் சமுத்திரங்கடி எதிர்த்தாப்புல வந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த சீனே பயங்கரமா தான் ப்ரோ இருக்கும் தேட்டர்ல. அது இப்போ வரையுமே அது துணிவுல ஒரு நல்ல இதுதான் ஆக்சுவலா. துணிவு கம்ப்ளீட்டா ஓரளவு கண்டென்ட்டா தான் ப்ரோ இருந்தது. மாஸ் சீனுக்கு வினோத்துக்கு எவ்வளவு அஜித்துக்கு எவ்வளவு வைக்க முடியுமோ நல்லாவே வச்சிருந்தாரு ப்ரோ அந்த படத்துல. அது வந்து அதுதான் ஒரு அது கேம் வினோத்தால வைக்க முடியாதுன்னு தான் ப்ரோ சொல்றோம். அவ்வளவுதான். அது வினோத்தோடைய ஸ்ட்ரென்த்தே அவ்வளவுதான். நீங்க சொல்றதான் நானும் சொல்றேன். வினோத்தோடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த்தே அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு வினோத்தோடைய எக்ஸ்ட்ரீமா ஃப்ரேம் வச்சதுன்னு சொன்னா துணிவுல அந்த ஃபைட் சீனுக்கு முன்னால அந்த ஒண்ணு வச்சிருப்பாருல, அது ஓரளவு அதுதான் அவருடைய எக்ஸ்ட்ரீம். அது நல்லா இருக்கும். ப்ரோ ஒரு படத்துக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் இருந்தாதான் ப்ரோ மாஸ் சீன் வைக்க முடியும். எக்ஸ்வி நோட் மூணுமே எடுத்தது கண்டென்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம் இல்ல. மாஸ் மசாலாலாம் கிடையாது. அவர் எடுத்தது மூணுமே கண்டென்ட் ஃபிலிம் தான். அதுல எதிர்பார்த்தா எப்படி? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சொன்ன படம் கதை வந்து செம மாஸ் ஃபிலிமா. இவருதான் அஜித் தான் திங்ஸ் ரீமேக் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இந்த வேற கதையை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன கதை செம மாஸ் அப்படின்னா. நேரு ஃபர்ஸ்ட் சொன்ன கதை செம மாஸ் அப்படின்னா. 'நேரு' 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 'நேரு'
நேர்கொண்ட பார்வையில எப்படி நீங்க வந்து வைக்கணும்னு சொல்றீங்க எனக்கு புரியல. அந்த நான் படத்தை வைக்கணும்னே சொல்லிய ப்ரோ, நான் துணியை பத்தி பேசியிருந்தேன். அவன் வச்சதுலயே பயங்கரமான ஃப்ரேம் நேர்கொண்ட பார்வையில அந்த ஃபைட் சீன்ல நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். அந்த ஒரு scene எனக்கு தான் அவரா டெவலப் பண்ணது. மத்தபடி இவர் என்ன சொன்னாரோ அதை பண்ணி கொடுத்திருக்காரு அவரு. அதுவும் வந்து ப்ரோ நான் அதை சொல்லவே இல்லை. நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சதா? அவன் எடுத்த 3 படத்துல எனக்கு அது பிடிச்சதுன்னு சொன்னேன். எனக்கு துணிவுல தான் சாட்டிஸ்பிகேஷனா ஃப்ரேம் இல்லை. இப்ப ஆதிக்கு வச்ச முடியும், அதுக்கெல்லாம் படம் எடுறதுக்கு முன்னாடி அவ்வளவு கடிச்சானா ரிசல்ட்டா நான் சொல்றேன். எனக்கு படம் பார்த்து திருப்தி அவன் வச்ச ஃப்ரேம்லாம். அஜித்தை நான் அப்படி பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அதை விட்டுட்டு கண்டென்ட் எழுதி அந்த கண்டென்ட்டுக்குள்ள அஜித் போயெல்லாம் தேவையே இல்லை. பக்கா கமர்ஷியல் மாஸ் படம். அப்புறம் மங்காத்தா பில்லாலாம் கண்டென்ட் பிளஸ் இதுவும் இருந்தது இல்ல மாசம். அது இப்ப யாரு ப்ரோ? அப்படி ஒரு டைரக்டர் என் கண்ணுக்கே தெரியல ப்ரோ. ஏதோ வந்து அந்த அந்த லென்த்துக்கு தெரிஞ்சா ஓப்பனா சொல்றேன், லோகேஷை தாண்டி வேற எவனுமே இல்லை ப்ரோ. கதையும் எழுதி அந்த பெரிய ஹீரோக்கு ஃப்ரேமும் வைக்க தெரிஞ்சா தமிழ் சினிமால அவனை தவிர வேற யாரு ப்ரோ இருக்கா? அதுவும் கரெக்ட் தான். கார்த்திக் சுப்ராஜ் நல்லா தான் ப்ரோ பண்ணுவாரு. நீங்க அடுத்த செகண்ட் ஹாஃப் சொதப்பிடுவாரு ப்ரோ அவரு. ப்ரோ நீங்க மகான் எனக்கு தெரியல, எனக்குலாம் மகான்லாம் செமையா ஒர்க் ஆயிடுச்சு ப்ரோ. மகான்லாம் செம ஃப்ரேம் ப்ரோ. அந்த ஒரு சொல்ல முடியாது சார், யாருக்கு பேசலாம்னு தெரியல. இல்ல ராஜபாண்டியன் நான் பேசுறேன். மகான்லாம் பாத்தீங்கன்னா இல்ல அவர் ஜனரஞ்சகமா எடுப்பாருங்க. உங்களுக்கு படம் வந்து எலிவேஷன் முக்கியம் தான், எல்லாமே முக்கியம் தான். படம் வந்து ஜனரஞ்சகமா இருக்கணும், எல்லாருமே பார்க்கணும். இப்போ நம்ம ஃபேன்ஸ் பார்க்குறோம், எல்லாருமே பார்க்குறோம். இப்போ குட் பேட் அக்லிலாம் ஃபேமிலி பார்த்துட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அந்த வெகுஜனத்துக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அதுவும் முக்கியம். அது மாதிரி வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து அந்த இதுல டச் பண்ணிடுவாரு. ஸோ அவருக்கு வந்து எனக்கு தேட்டர் மகான்லாம் தேட்டர்ல வந்தா கண்டிப்பா விக்ரமுக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருந்திருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்தது ப்ரோ. ரொம்ப சூப்பரா இல்லாட்டியும் படம் மேனேஜபிளா இருந்தது. இல்லங்க அஜித் குமார் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச இப்ப ரீசன்ட் டைம் டைரக்டர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் யாரு? இவங்க பேட்டை மத்தடம் தான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லா இருக்குமே தவிர அவரோட அஜித் குமார் ப்ரோ உங்களை தான் கேட்டேன். அவரோட எந்த படமே மோசம்லாம் சொல்ல முடியாதுங்க. இது எல்லா படமே அவர் கார்த்திக் சுப்ராஜ் ஜனரஞ்சமா எடுத்துட்டு வருங்க. மகான்லாம் வந்து நீங்க குறையே சொல்ல முடியாது. ஜிகர்தன் இது அந்த இந்த படம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓடிடியில் வந்ததுனால ரொம்ப இதா இருந்தது. அந்த தனுஷ் படம் ஜெகமே தந்திரம், அந்த படம் அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. தவிர மித்தபடி கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு லைன் எடுத்துட்டாருன்னா அந்த ஹீரோக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு பிச் பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி வெறுவெறுன்னு இல்ல ப்ரோ. அவருடைய எந்த படம் உங்களுக்கு அவரது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆஹா ஓஹோன்னு அடிப்போம்ல, அந்த விசில் செகண்ட் ஹாஃப்ல இருந்தது. ஒரு படம் சொல்லுங்க. ஏங்க எதுக்கு விசில் அடிக்கணும் நீங்க நீங்க புரியவே இல்லை. நீங்க படம் வந்து விசில் அடிச்சு எல்லாம் பார்க்கணும், எல்லாம் ஓகே தான். நீங்க பேட்டை சொல்றீங்கல்ல, பேட்டை டயத்துல அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க அந்த படத்தை இது பண்ண. ஆனா பேட்டை செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கதான் செஞ்சது. படம் சும்மா ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது பேட்டை செகண்ட் ஹாஃப் ஓகே தான். பட் ஆனா எல்லாராலையுமே வந்து நீங்க சொல்றீங்கன்னா அப்படின்னா நீங்க எதிர்பார்க்குற ஃப்ரேம் எல்லாமே வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அவர் ஒரு கமர்ஷியல் சினிமா எடுக்கிற இந்த இதுல வந்து பிக் ஹீரோ வச்சு ஒரு மினிமம் கேரண்டியா கண்டிப்பா இவர் கொடுக்க தான் செய்யறாரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ். இல்லைன்னா கிடையாது. நீங்க ஆப்வியஸா சொன்ன மாதிரி லோகேஷ் நீங்க தானே சொன்னீங்க. லோகேஷ் வந்து அவர் வேற லெவல் போயிட்டாரு ஆக்சுவலா. அது அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். நான் லோகேஷ் மட்டுமே தான் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அதை மட்டும் அவர் என்னோட டைம்லைனே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் விடாமுயற்சி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல போனேன். குட் பேட் அக்லி எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. பிகாஸ் ஆஃப் ட்ரெய்லர் சாங்ஸ் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கண்டிப்பா ஆதிக்கு வந்து எனக்கு என்ன வந்து பயங்கரமா என்ன சொல்றது, இப்படி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு மனுஷன் அப்படிதான் இதா இருந்துச்சு. அது மாதிரிலாம் நம்ம யாரையுமே சொல்ல முடியாது ப்ரோ. ஒரு படத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். இன்னைக்கு சொல்றேன், நான் என்ன சொல்றேன், ஃபியூச்சர்ல வரலாம். இன்னைக்கு அந்த ஒரு ரைட்டராகவும் பிளஸ் மாஸ் ஃப்ரேம் மாஸ் ஹீரோ ஹேண்டில் பண்றதுன்றது ஒரு கலை தான் ப்ரோ. என்னதான் இருந்தாலும் அந்த கலைய பிளெண்ட் பண்ணி ஹேண்டில் பண்ற டைரக்டர் இல்லைன்றேன். அது லோகேஷை தாண்டி அதுல வந்து எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் ஹேண்டில் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரஜினி மட்டும் தான் ஹேண்டில் பண்ணிருக்காரு. இப்ப சூர்யா பண்ணிருக்காரு. வெளியே வந்தாதான் தெரியும். ரஜினி வந்து என்ன சொதப்பிட்டாருன்னா
செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராக் ஆனது உண்மைதான். ஆனா என்னன்னா அவர் ரெடியா ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுங்களாட்டி வேணா ஷூட்டிங் போயிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ரஜினி கால்ஸ் கிடைச்சிருக்குன்ட்டு. ஆனா படமா ஒரு ஃபுல்ஃபில்லா பார்க்கும்போது எல்லா ரஜினி ஃபேன்ஸுக்கும் இப்ப எப்படி நீங்க வந்து குட் பேட் அப்படி சொல்றீங்களோ அதே மாதிரிதான் பேட்டை எல்லா ரஜினி ஃபேன்ஸும் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்ப வந்து நீங்க வந்து சூர்யா படத்துக்கு வந்து அவர் பழைய ஸ்கிரிப்ட் ஏற்கனவே எழுதி வச்சா ரெடியான ஸ்கிரிப்ட் தான் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நல்ல நீங்க எந்த படம் பாத்தீங்களா? மகான் பாத்தீங்களா? உங்களுக்கு மகான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சா? அதுவும் நல்லாதாங்க இருந்துச்சு. இதுக்கு என்னங்க குறைச்சு? மகான்லாம் வந்து மகான் வந்து ஓடிடி ப்ரோ கம்ப்ளீட்டா நிறைய எனக்கு எங்க விக்ரம் நடிச்ச படத்திலே ரீசெண்டா படத்துல மகான் தாங்க நல்ல பெஸ்ட் தாங்க. மகான் தாங்க பெஸ்ட் ஆக்சுவலா. எல்லா இது எப்படிதான் ஆகுது? விக்ரம் நடிச்ச படம் ரீசெண்டா கடைசியா எல்லாமே அதுல இது பெஸ்ட் அப்படி இல்ல 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 அந்த படம் தியேட்டர்ல வந்திருந்தா கண்டிப்பா வந்து வீரதீரசூரன் விட கொஞ்சம், அதாவது அந்த டயத்துல அது கோவிட்ல வந்தது, லாக்டவுன்ல வராம ஒரு நல்லா ஒரு இதுல ரிலீஸ் ஆயிருந்தா அந்த படம் நல்ல ரெஸ்பான்ஸ் ஆயிருந்திருக்கும். அந்த படம் ஆக்சுவலா வீரதீரசூரனே ஃபர்ஸ்ட் வீக்கோட செகண்ட் வீக் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணுச்சுங்க. ஒரு முக்கியமான சில ஸ்கிரீன்ஸ் எல்லாம் நல்லா தாங்க போச்சு. ஃபர்ஸ்ட் வீக் தான் என்னன்னு தெரியல, அந்த அந்த ஓப்பனிங் பெரிய ஓப்பனிங் கிடைக்கல. ஆனா கலெக்ஷன் கம்மி தாங்க வீரதீரசூரன்ல. தங்கலானுக்கு ஓப்பனிங் அதெல்லாம் பிரேக்கிங் தான் ப்ரோ பண்ணுச்சு. பிரகாஷ் ஓகே தெரியுமே. நான் ஏன் அந்த படம் கம்பல்சரி சொல்றேன்னா அப்பதான் அது பிரேக் இவன் தான் ப்ரோ பண்ணுச்சு. படம் ப்ராஃபிட்டே இல்ல ப்ரோ. அது ப்ரோ கலெக்ஷனை பத்தி யார் பேசுறா? நம்ம நாளா படம் இல்ல கலெக்ஷன் இல்ல ப்ரோ, அது டேட் ரிலீஸ் டேட் சரியில்லைங்க. ரிலீஸ் டேட் கரெக்டா வந்துட்டா அதுவுமே ப்ராஃபிட் பண்ணிருக்கும். ரிலீஸ் டேட் தங்க இது வீரதீரசூரனுக்கு என்னங்க ரிலீஸ் டேட் வந்து டைமே இல்ல. ஆக்சுவலி வந்து 20 எல்லாம் குட் பேட் அக்லி மைண்ட் செட் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல ஒரு வீக்கெண்ட், அது நல்ல லாங் வீக்கெண்ட், ஈத் வீக்கெண்ட், அது நல்ல லீவ் தான் ப்ரோ. அது நல்ல வீக்கெண்ட் தான். படம் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே நார்மல் தான். அதனாலதான் உங்களுக்கு இதாயிருச்சு. அதுதான் ஒரே ஒரு சங்கடம். எனக்கு ஒரு சீன் கூட போர் அடிக்கலன்னு சொன்னாரா, அதுலதான் ஐயோ இப்படி சொல்லிட்டாரேன்னு தோணுச்சு. இல்ல ப்ரோ, ஓப்பனா சொல்லணும்னா இந்த ஆதிக் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கேஎஸ் ப்ராஜெக்ட் மேல எக்ஸைட்மெண்டா இருந்தேன். எனக்கு ஆதிக் மேல ஹோப்பே பெருசா இல்ல. எனக்கு இதை பார்த்துட்டு என்னன்னா அடுத்த படம் ஆதிக் பண்ணிட்டோம், கேஎஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லி. ஏன்னா சேம் பேட்டர்ன் இருக்க கூடாது ப்ரோ. அது கண்டினியூஸா ஒரே டைரக்டர் கொடுத்தாவும் நல்லா இருக்காது ப்ரோ. என்ன கேட்டா அடுத்து வந்து வேற டைரக்டர் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஹெச் வினோதுக்கு ஃப்ரேம் வைக்க தெரியலன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? தீரன் படத்துல பாத்தீங்களா? ஃப்ரேம்ல செதுக்கி இருப்பாரு. புரியுது, அது இல்ல நான் சொல்றது புரியுதா? பிஃபோர் ஜிபியூ ரிலீஸ் ஆதிக்கே திட்டிட்டு இருந்தாரு. இப்ப ஆதிக்கு படம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. கார்த்திக் சுப்ராஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ எனக்கு புரியவே இல்லை. கார்த்திக் சுப்ராஜ் திரும்பவும் உங்களுக்கு ஆதிக் படம் வேணும்னா ஆதிக் படம் வேணும்னு சொல்லுங்க. அதை விட்டு சம்பந்தமே இல்லாம நீங்க கார்த்திக் கிட்ட போயிட்டு இருக்கீங்களே செகண்ட் ஹாஃப் சொதப்புவான் அப்படின்னு. ப்ரோ இது வரைக்கும் எடுத்ததான் சொன்னேன். இல்ல நீங்க சொன்னீங்களா எச்சினோத் வந்து ஒரு அதுதான் சொன்ன, ஒரு ஆக்டருக்கு ஃப்ரேம் இருக்கிறதும் ஒரு மாஸ் ஹீரோ ஃப்ரேம் இருக்கிறதும் வேற ப்ரோ. ஆக்டருக்கு அந்த சீனை எழுதி அந்த சீனுக்கு ஃப்ரேம் வச்சா போதும். மாஸ் ஹீரோக்கு எலிவேட் பண்ணி இந்த இந்த ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒண்ணு பண்ணோம். அது வேற டிராஸ்டிக்கா வேற. அதை நெல்சன் சூப்பரா பண்ணார்ல, அந்த மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க சொன்ன பேட்டையை விட நெல்சன் வச்ச ஃப்ரேம் அப்படி இருக்கும் ஜெயிலர்ல. ஹுக்கும் பாட்டை போட்டு தலைவர் நந்து வரும்போது பிளாஸ்ட் அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி வினோத்துக்கு எதுக்கு தெரியாது அப்படின்ட்டு. அது எப்படி வந்துச்சு சொல்லுங்க பாக்கலாம். முன்னாடி வந்து பீஸ்ட்ல வந்து கொஞ்சம் நெல்சனுடைய பேர் அடி வாங்கிட்டனால ரஜினி எல்லாம் அவர் எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணது. அதனால அந்த அளவுக்கு வந்துச்சு. இல்லைன்னா நெல்சன் அதனால வந்து உடனே அவரு பெஸ்ட் இவரு பெஸ்ட். நீங்க பீஸ்ட்லயே அந்த ஃப்ரேம் நல்லா தான் வச்சிருப்பான். அந்த விஜய் அந்த கோடாரி தூக்கிட்டுலாம் வருவா போல அந்த சைட்ல, அதுக்கெல்லாம் மாஸ் ஃப்ரேம் தெளிவா வச்சிருப்பான். நீங்க கதை சொதப்பிட்டாங்கலாம் சொல்லுங்க, ஃப்ரேம்லாம் அந்த ஆள் தெளிவா வச்சிருப்பான். பீஸ்ட்லயே விஜய்க்கு என்ன மாசா வச்சிருப்பான். ஏன் துணிவுலயே நல்லாதான் ஃப்ரேம்லாம் நல்லா உள்ளுக்குள்ள இருக்க ஃபைட்லாம் சூப்பரா பண்ணிருப்பாரு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு தெரியல. அது சோலோ ரிலீஸ் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ஹீரோவோட இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. அப்படியும் வந்து
அப்படி நான் பாக்ஸ் ஆபீஸே பேசுறேன் ப்ரோ. நான் என்ன ப்ரோ, நான் கலெக்ஷனே பேசல. நான் வந்து நீங்க சொல்ற ஃபைட் சீன்லாம் ஸ்டன் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்றது 360 ஆங்கிள். நான் சொல்றது இந்த நடந்து வரும்போது எலிவேட் பண்றது, ஸ்லோ மோஷன் போட்டு பாட்டு போட்டு. அதுக்கு மியூசிக் கை கொடுக்கணும். மியூசிக் தான் பாதி, அனிருத்தோட மியூசிக் தான் பாதி. ப்ரோ துணிவுல உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சொதப்பல் தான் பிஜிஎம். ஜிப்ரானை போட்டதுக்கு வேற யார்கிட்டயா போயிருக்கலாம், அது வந்து சொதப்பல் தான். பட் ஆனா வந்து அதுல வந்து சமமா அதுலயுமே அந்த பேங்க் அவுட் வெளியே வர சீன் சமமாசா தான் ப்ரோ இருக்கும். கிளைமேக்ஸ்ல நல்லா தான் பண்ணிருக்காரு. அதுவுமே ஜிப்ரான் நல்லா தான் ஒர்க் பண்ணிருக்காரு. உண்மையா குட் பேட் அக்லில ஒர்க் ஆன முடியும், விசுவாசத்துல ஒர்க் ஆன முடியும் ப்ரோ. குட் பேட் அக்லி விசுவாசம்லாம் வேற. வந்து கம்ப்ளீட்டா ஒரு பேங்கிங் ஸ்கேம், ஃபினான்சியல் ஸ்கேம் பத்தி எடுத்த படம். அதுல போயிட்டு ப்ரோ நான் சொல்றது பிரேம் ப்ரோ. நான் வந்து அந்த கதை இவர் வேற என்னங்க ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காரு. நடந்து வரும்போது பிஜிஎம் போட்டு எலிவேட் பண்றது இருக்குல்ல ஹீரோவை, அது இப்ப ஏங்க பேங்க்குள்ள எப்படிங்க நடந்து வந்து பிஜிஎம் போட்டு எலிவேட் பண்ண முடியும்? பேங்க்குள்ள அவருக்கு கொள்ளையடிக்க வந்துட்டு நடந்து எக்ஸிட் ஆகும்போது பண்ணலாம். மங்காத்தால அந்த சேர்ல உட்காந்து செஸ் பண்ணார்லங்க. எக்ஸிட் ஆகும் பேங்க் அவுட் வெளியே வரும்போது அது நல்ல ஃப்ரேம் தாங்க. இப்பயுமே நிறைய பேர் போடுவாங்க அந்த சீன். வந்து நிறைய பேர் நானும் ட்விட்டர்ல பாத்துருக்கேன். பயங்கரமான எலிவேட் அவ்வளவு ப்ரோ எனக்கு தெரியல. உங்களுக்கு ஆச்சா ஓகே, எனக்கு அது வினோத்துக்கு அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ ஒர்க் ஆச்சு. நல்லா தான். அது மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப், அதுக்கப்புறமேட்டு கிளைம் இது அந்த ஒரு மாஸ்கோட இது பண்ற சீனு எல்லாமே துணிவுல ஒர்க் அவுட். மைக்கேல் ஜாக்சன் அவ்வளவுதான் ப்ரோ. ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு ப்ரோ. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் அதெல்லாம் ஒர்க் ஆச்சு ப்ரோ. அந்த படத்துக்கு அதான் ப்ரோ பண்ணுவாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும் அந்த படத்துக்கு. இல்ல எனக்கு வலிமையில இருந்தே கூட எதுலையுமே நீங்க கார்த்திக் சுப்ராஜ் மேல ஏன் இதா இருக்கீங்கன்னு தெரியல. என்ன கேட்டா நெக்ஸ்ட் படம் இமீடியட்டாலாம் வந்து இல்ல ப்ரோ, ஒரு பயம் தான் ப்ரோ. வேற டைரக்டர், நான் சொல்லிட்டேன், வேற டைரக்டர் எனக்கு விசுவாசம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அந்த பிளாக் ஹேர் கேரக்டர் இருக்குல்ல, அது பெருசா ஒர்க் ஆகல. ஆனா செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகி படம் தூக்கின்னு போயிச்சா, கேஎஸ் உல்டாவா இருக்கு. அது வந்து ஒரு டேஞ்சர் ப்ரோ. இதுவே கேஎஸ் செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொதப்புறாரு வைங்க, அது போயிடலாம். ஏன்னா வெளியே வரும்போது ஆடியன்ஸ்னா மைண்ட் செட்னா செகண்ட் ஹாஃப் மைண்ட் வேணாம் ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி அதுதான் வந்து படத்தையே தூக்கிட்டு போச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அது வந்து ஒவ்வொரு மூவிக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டாருன்னு ஓகே. எல்லா படமும் அப்படிதான் சொல்ல முடியாது. ஜிகர்தண்டா பார்ட் 1 தான் ப்ரோ. எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜிகர்தண்டா நல்லா ப்ரோ. அதுதான் ப்ரோ மெஜாரிட்டி சொல்றேன். ஜிகர்தண்டா இப்ப எனக்கு ரெண்டுமே ஒர்க் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே. சரி அவ கை தூக்கிட்டு இருக்காங்க, பேசுவோம். ரொம்ப நேரம் பேச மகேஷ் தானே கை தூக்கிட்டு இருக்கு. ஆமாமா. இல்ல நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, பேசி முடிக்கிறேன் முடியுங்க. நான் வேற ஒரு டாபிக் இருந்தேன். பிரகாஷ், துருவம் நட்சத்திரம் பத்தி ஏதோ ட்வீட் பார்த்தேன். நிஜமா படம் வரப்போதா அந்த தடவை? ஆமா ப்ரோ, ஏதோ போட்டிருந்தாங்க. துருவ நட்சத்திரம் ஏதோ எனி ஃப்ரைடே கேன் கம்னு போட்டிருந்தாரு யாரோ. இல்லங்க அதெல்லாம் ஜஸ்ட் வியூஸுக்காக போடுறதுதான். அதெல்லாம் இப்போதைக்கு அந்த பஞ்சாயத்துல முடியல. ஆனா ஏற்கனவே கொஞ்சம் அவரு கொஞ்சம் பேசியிருந்தார்ல ப்ரோ. அவர் திருப்பூர் அதெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் அதையும் நானும் பார்த்தேன். இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்க இவ்வளவு நேரம் மாங்குன்னு அடிச்சிட்டு இருக்கோம். ஏதாவது சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. கேப்பு கொடுக்கல ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது வந்து நீங்க வந்து மாஸ் சீன்ஸ் ஃப்ரேமுங்கிறீங்க, அதனால வந்து நான் நடுவில் உள்ள போட வேணாம்னு உட்காந்துட்டேன். ஏற்கனவே எனக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் பல பஞ்சாயத்து இருக்கு, அதனாலதான். ரெண்டாவது இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன் சென்னையில இருந்து சொல்லுங்க ரமேஷ். கண்டிப்பா கார்த்திக் சுப்ராஜ் தான் அடுத்தது டைரக்ட் பண்றது வந்து கன்ஃபார்ம்டு. அது ரெட்ரோ பேஸ் பண்ணி அதை டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் சும்மாலாம் வரமாட்டாரு. இத்தனை நாள் வந்து எந்த படத்துக்கும் ஒரு ட்வீட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் பார்த்தது கிடையாது. உள்ளுக்குள்ள ஒரு டீல் இருக்கிறதுனால வராரு. எந்த படம் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாரு? ஜிபி பார்த்தாரு. அவர் வந்து பார்த்தது இல்ல. அவர் அடுத்த படம் டைரக்ட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் அவர் இல்ல ட்வீட்லாம் பார்த்தேன். எல்லாமே ஜிபிக்கு மட்டும் தான் ட்வீட். இதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் அவர் விடாமுயற்சி எல்லாம் கூட எதுவுமே பண்ணல. ப்ரோ விடாமுயற்சிக்கும் சங்கம் தான் ப்ரோ வந்து பார்த்தாரு ப்ரோ. ஆனா வெங்கி அட்லூரின்னு சொல்றாங்க. இல்ல அது ரெண்டுமே அவர் விடாமுயற்சிலேயே கொஞ்சம் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ரோ கேஎஸ் வந்து அஜித் லைன் சொல்லி இருக்காரு சரியா. நான் ஆனா அடுத்த படம் ஆதிக்கு தான் ப்ரோ. நீங்க எழுதி வச்சுங்க, அடுத்த படம் ஆதிக்கு தான்.
இல்ல அதுதான் கன்ஃபார்ம்டு. அது ஆதிக் தான். இன்னொன்னு என்ன தெரியுமா, கேஎஸ்ன்னு சொல்றீங்க. அவர் ஆல்மோஸ்ட் கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி தான் 12 வருஷத்துல 12 படம் பண்ணியிருக்காரு. எந்த டேரக்டர் இத்தனை படம் பண்ணியிருக்காங்க? எல்லாமே டீசெண்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரைட்டிங்காவே நல்லா தான் இருக்கும். ஏன் நீங்க அவரை இவ்வளவு குறை சொல்றீங்கன்னு தெரியல. அவர் கேஎஸ் ரவிக்குமார் இது கார்த்திக் சுப்புராஜ் கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ரோ நீங்க வந்து ஆதிக் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா ஒரு ஜிபி வந்து ஒரு கார்த்திக் சுப்புராஜ் வந்து அவங்க அப்பா பெரிய நெக்ஸ்ட் படம்லாம் வந்து பிரகாஷ் ப்ரோ கார்த்திக் சுப்புராஜுக்கு வந்து அவங்க அப்பா பெரிய சப்போர்ட்டுங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு காம்பினேஷன் கிளிக் ஆகும்போது நல்ல சப்போர்ட்டா தான் இருக்கும். ஏன்னா இவருக்குமே அவங்க ஃபாதர் ரொம்ப சப்போர்ட், ஆதிக்குமே. அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்து அவங்க அப்பா ரொம்ப பெரிய சப்போர்ட், ஸ்க்ரீன் பிளே இருந்து எல்லாமே. ஒவ்வொரு படமும் அவங்களுக்கு வந்து மகான்லாம் நின்று பேசுதுன்னா அதெல்லாம் ஓடிடிலே நின்று பேசுது அந்த படம். அதாவது தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தா விக்ரமுக்கு அது ஒரு பெரிய கம்பேக்கான ஃபிலிமா இருந்திருக்கும். விக்ரமுக்கு மட்டும் இல்ல, விக்ரமுக்கு வந்து செம்ம மியூசிக்ல இருந்து எல்லாமே வந்து அது ஒரு ஓடிடிலே வந்து நீங்க ஒரு ஹோம் தியேட்டர் வச்சு அதை பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். அது வந்து எல்லாமே மாஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். அதுல வந்துருவாங்க, அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய ஹீரோ கையில கிடைக்கும் போது பேசினாலும் அங்க ஒருத்தர் பிரேம் இல்லையே போறாரு. அண்ணனுக்கு ஒரு சார் அஜித்துக்குலாம் ஃப்ரேம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அமையும் சார். ஒன்னே ஒண்ணுதான், மியூசிக் கொஞ்சம் பார்த்து அடிச்சு அதுக்கு ஸ்கிரீன் அதுக்கான சீன் இருக்கணும். விடாமுயற்சியா பாருங்க, உங்களுக்கு வந்து விடாமுயற்சியே இன்னி நம்ம யோசிக்கிறோம் அது ஸ்லோவா இருக்கு அது இருக்கு. இன்னி வரையுமே அந்த விடாமுயற்சியோட ஃபைட் வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் இன்னும் அட்ராக்ட் பண்ணிருக்கு. ஏன்னா அது அந்த கரெக்டான டைம்ல கரெக்டான பிஜிஎம்ல அந்த ஃபைட் சீன் வந்தது வந்து இன்னும் இப்படி வச்சுக்கலாம் ப்ரோ. ரெட்ரோ ரிசல்ட்ட பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம். அதுதான் சொல்றேன். ஆனா வந்து இது வந்து உறுதி. அவர் வந்து இப்ப வந்த இந்த 2 படம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து வித்தின் 3 மாசத்துல 150 கோடி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 300 அதெல்லாம் யாரும் கொடுத்ததே கிடையாது. அதனால அவருமே விட மாட்டாரு. பிரகாஷ் ஒரு கேள்வி கேட்கலாமா? பிரகாஷ் சொல்லுங்க. இந்த மண்டாடி ஃபர்ஸ்ட் லுக் பத்தி பேசிட்டீங்களா? இல்ல பரணி பேசிட்டாரு. எனக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க, அதுக்கும் சொல்லியாச்சு. அத நீங்க ஷேர் பண்ண மாதிரியே தெரியல, அதான் கேட்டேன். எப்படி இல்ல அத நான் நடுவுல நான் பாக்கலன்னு சொன்னேன். நடுவுல அப்ப ஸ்பேஸ் பிடிச்சிட்டு பாத்துக்கலாம் விட்டுட்டு நடுவுல மேட்ச் பாத்துக்கலாம் விட்டுட்டேன். ஓகே நல்லா இருக்கு. கவனம் ஃபுல்லா இங்க போயிருச்சு. அதான் ஈவென்ட் போயிட்டு இருக்கு போல இல்லங்க, முடிஞ்சிருச்சுங்களா? அத மண்டாடி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக். ஆமா, இப்பதான் ஈவினிங் போயிட்டு இருந்துச்சு. அது முடிஞ்சலன்னு தெரியல. ஓகேங்க. அதாவது எனக்கு என்ன கபடி ரிலேட்டடுங்களா தீம்? கபடி ரிலேட்டட் சொல்ற மாதிரி தெரியல. படகு போட்டியில சொன்ன மாதிரி சொல்லி பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். தெரியல. படகு நான் எதுவும் அந்த ஃபர்ஸ்ட் லுக் மட்டும். ஏன் பிரகாஷ், பொங்கலுக்கு இன்னொரு படம் பெரிய படம் வருதுன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? பொங்கலுக்கா தெரியலையே. என்ன படம்? பிரம்மாண்டமான படம் ஒன்று வருதான் தெரியலையே. ஏற்கனவே 2 படம் சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன படம் வருதுன்னு தெரியலையே. என்ன படங்க ஸ்ரீனி, நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க? இல்ல சஸ்பென்ஸ் கன்ஃபார்ம் ஆகட்டும் சொல்லுங்க, பரவாயில்ல. வச்சிருக்கலாம் போல இருக்கு. ஜெயிலர் 2 தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் 2 தமிழ் புத்தாண்டுக்கு தான் வரும். எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா? மகராசி படத்துக்கு எதிர்பார்த்து ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தோணுது. எனக்கு அப்படி இருக்கா, பொதுவா அப்படிதான் இருக்கா? இன்னும் எதுவுமே வரலையங்க. வந்தாதானே தெரியும். நான் என்ன சொல்றேன், இதுவே இந்த அந்த படத்துல எதுவுமே வரல இப்போதைக்கு. அஜித் குமார் ப்ரோ, உங்களுக்கு எப்படியும் அஜித் ரஜினி படத்துக்கு மட்டும் தான் ஹைப் இருக்கும். மொத்த படத்துக்கு எல்லாம் கம்மியா தானே இருக்கும். நாள் தூரமா இருக்கும்போது அவதாரவே இருந்தாலும் கம்மியா தான் ப்ரோ இருக்கும். கிட்ட இருக்கணும். இல்ல மாவீரன் ப்ரோ, அவருக்கு அஜித் ரஜினி படம் எல்லாம் பார்த்தா கூட ரொம்ப அப்படியே ஆகும்னு மகராசி தோணல. அதெல்லாம் எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சுன்னு பார்த்தேன். உங்களுக்கு மட்டும் தான் இப்ப அது வரைக்கும் தோணுது. ஏன்னா ரிலீஸ் டேட் நெருங்கினாதான் நமக்கு எதாவது தெரியும். அது போக அது செப்டம்பர் 5 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்தடுத்து எப்படி ஹைப் செப்டம்பர் 5 வேற படத்துக்கு இப்ப எப்படி ஹைப் கிரியேட் ஆகும்னு தெரியலையே. அஜித் குமார் ப்ரோ, அதான் இன்னும் பரணி இன்னும் வரலையான்னு நினைச்சேன் நான். பரணி எங்க வாய்ஸ காணுமேன்னு பார்த்தேன்.
எரிமலை எப்படி பொறுக்கும்? சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதான், அதுதான். வெயிட் பண்ணுங்க. இல்ல ஆனா நானு அது ஆடியோ ஃபார்மேட்ல அந்த டீசரை ஏத்தி வச்சு டெய்லி அந்த ஆடியோ கேட்டிருக்கேன். சரியான ஆடியோ அனிருத் போட்டிருக்காரு. அதுவும் அந்த இந்த நானிது ஒண்ணு வந்துச்சுல, பாரடைஸ், செம பிஜிஎம் ரெண்டுமே. சரி மாவீரன், நான் வந்து நீங்க ரெட்ரோ பத்தி நேத்து நீங்க சொல்றப்ப நான் கேட்கல. நீங்க மறைக்கு இப்போ ஒரு 3 நாளோட பாத்திருப்பீங்க. இப்போ உங்களோட கணிப்புல கரெக்டா ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க பாப்போம். ப்ரோ என்னோட என்னெல்லாம் லேயர் பார்த்தனா, இவர் வந்து கல்யாணம் பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து இறைவியில மாதிரியே திரும்ப வைலன்ஸை கையில் எடுத்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. அந்த கேப்ல இறைவி பட அஞ்சலி மாதிரி இவங்க கிளம்பிடுறாங்க. ஜெயில இருந்து திரும்ப வந்து கோச்சிட்டு போன மனைவியை மீட்கிறது தான் கதையா இருக்குமோன்னு தோணுது. இதுக்கு நடுவில் அந்த ஏதோ பேட்டில் ட்ராயெல்லாம் நடக்குது, போட்டி காம்படிஷன் மாதிரி. இதுதான் கதையா இருக்கும்னு தோணுது. ஓகே மாவீரன், அவ்வளவுதான் கண்டுபிடிச்சீங்களா? ஆமா, இவ்வளவுதான் எனக்கு இப்போதைக்கு. ஆனா லாஃப்டர் கொஞ்சம் நிறைய இருக்கும்னு தோணுது, சஸ்பென்ஸ் ஃபேக்டரா இருக்கும்னு தோணுது. ஜிகர்தண்டா 1 மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இல்ல இப்ப மாவீரன் இப்ப அவரோட யூஷுவல் டெம்ப்ளேட் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல வேற ஏதாவது ரூட்டுக்கு போவாரா, இல்ல டோட்டலி கான்ட்ராஸ்டிங் ஸ்கிரீன் பிளே மாதிரி? அது தெரியல ப்ரோ. இந்த ட்ரைலர்ல கதையவே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் கட் பண்ணிருக்காங்க. இப்போ நான் சொன்னதே கதையா இருக்குமான்னு தெரியல. சில பேர் டபுள் ஆக்ஷன். இப்போ இவ்வளவு சொல்றாங்களே இவங்க, எனக்கு நிஜமாவே செம காண்டேருது. கேஎஸ் ரவிக்குமாரோட கார்த்திக் சுப்ராஜை கம்பேர் பண்ண வேணாங்கிறாரு, கார்த்திக் டம்மிங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. படம் 1000 கோடி பண்ணாதான் நல்ல டைரக்டர் போல. ப்ரோ கலெக்ஷனே விட்டுருங்க ப்ரோ. கேஎஸ் ரவிக்குமார்லாம் லெஜெண்ட் ப்ரோ. லெஜெண்ட் ப்ரோ. ஆனா சிட்டிசன் ப்ரோ, நீங்க இல்ல படம் வரட்டும், அது வந்து என்ன பேசுதுன்னு பார்த்துட்டு சொல்லலாம். ஏன் நீங்க அதுக்கு முன்னாடியே எவ்வளவு கேஎஸ் ரவிக்குமார் வந்து டாப்னா வாங்குறோம் அந்த ஆளு. அன்னைக்கு இல்ல கேஎஸ் ரவிக்குமார் டாப் கிடைச்சாரு. இல்ல எனக்கு என்னன்னா படம் வந்து அதுக்கப்புறம் தான் படத்தை பத்தி டேரக்டர் பத்தி ஏதாவது பேசினா பரவாயில்ல. படமே வரல. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் பதறீங்களே, எனக்கு அதுதானே பிரச்சனை. பிரகாஷ் ப்ரோ, நீங்க ரெட்ரோவே விட்டுருங்க, அதை விட்டுட்டு மீதி படங்களை பேசுவோம். இவங்க என்னமோ இவங்க வாழ்க்கையில இதை விட மோசமான படத்தை பார்த்ததே இல்ல. கார்த்திக் சுப்ராஜ் குடும்பம் மாதிரி அந்த ரேஞ்சுக்கு இறக்கி பேசிட்டு இல்ல ப்ரோ, நான் அப்படி சொல்ல. கேஎஸ் அவ்வளோ ஒஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல ப்ரோ. கேஎஸ் ரவிக்குமாரோட கம்பேர் பண்ற அளவுக்கு இல்லன்னு. கேஎஸ் ரவிக்குமாரோட கம்பேர் பண்ற அளவுக்கு இப்ப யாருமே இல்ல ஆளு. அதனால அவரெல்லாம் லைன்லயே எடுக்க வேணாம். ஏன் கம்பேர் பண்றாங்கன்னா, ப்ராப்பரா பிளான் பண்ணி படத்தை எடுத்து கொடுக்குறான்னு சொல்றாரு. அத சொல்றாரு. அது கரெக்டா தானே பண்றாரு, அவர் சொல்றது தானே. இல்ல அது ஓகே. படம் குவாலிட்டியா அந்த கமர்ஷியல் மிக்ஸ கலந்து கொடுத்து அந்த ஆள்லாம் லெஜெண்ட் ப்ரோ, தெய்வம். இல்ல அவர் கூட எதுக்கு ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றீங்க கேஎஸ் ரவிக்குமார் கூட? இல்ல நீங்க தானே ப்ரோ சொன்னீங்க, நான் எங்க ப்ரோ சொன்னேன்? யாரோ சொன்னாங்க அவரு கேஎஸ் இவரும் கேஎஸ். அது ப்ரோகிராம் கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல பிரகாஷ் அவர் தான் சொன்னாரு, கேஎஸ் ரவிக்குமார் கூட அவர் தான் கம்பேர் பண்ணாரு ப்ரோ. அவருக்குள்ள எப்படி ப்ரோ கம்பேர் பண்ண முடியும்? அந்த ஆளு லெஜெண்ட் ப்ரோ. இப்ப ஏன் அந்த ஆளு கூட கம்பேர் பண்றீங்கன்னு எனக்கு கேக்குறாரு. இல்ல இப்போ ஜிவிபியுமே ஒர்க் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, ட்ரெண்ட் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமே இல்லை. ரொம்ப நாள் மக்கள் வந்து உள்ள வந்து கத்தி விசில் அடிச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு 2 hours 20 minutes வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, எல்லாருக்கும் ஒரு இது கிடைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால தான் அது இவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு. கமர்ஷியல்லாம் இப்போ ரொம்ப இது இல்லை ஜி. நிறைய ஜனர் மாத்திட்டே இருக்காங்க. கமர்ஷியல் ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. இந்த சினிமாவை வந்து லவ் பண்றேன் நான், சினிமாட்டிக் அவன் தான் ப்ரோ போயிட்டு இந்த ஆர்ட் ஃபிலிம் பார்த்துக்கிட்டு ரைட்டிங் 130 ரூபா குத்து இல்ல 500 ரூபா 1000 ரூபாய் குத்து போறவன் உள்ள போய் விசுலச்சமா சட்டை கீட்டு ஆடணுமா தலைவான்னு கத்தனமா வெளியே வந்தோமான்னு இருக்கும். இல்ல இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ ஜிவிபியுமே நீங்க நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் ஆனதுக்கு காரணம் அந்த முன்னாடி வந்த 2 படம் தான். முன்னாடி வந்த அந்த 2 படத்தோட இதுதான் வந்து இன்னைக்கு இது வந்து நம்மளால இது செலிப்ரேட் பண்ண முடியுது. ஏன்னா அது ஓகே. ஆனா இந்த லெவலுக்கு கன்ஃபார்மிட்டு ப்ரோ, ஒரு கமர்ஷியல் படம் கன்ஃபார்மிட்டு. இப்போ ஜெயிலர் வந்துச்சு, ஜெயிலர் ஆஹா ஓஹோலாம் கதை ஏன் கொண்டாடினாங்க? தலைவரா பார்த்த படம் அது. அவரு வந்து அவர் ஒரே மீட்டர் தாங்க. யார் எந்த டேரக்டரா இருந்தா அவர் ஒரே மீட்டர் தான். ஆடியன்ஸ் உள்ள வரான், சிரிக்கணும், சந்தோஷமா போனோம், வெளில போகணும். இந்த அட்வைஸ் கொடுக்கறது, ஸ்கேம் பத்தி பேசுறதெல்லாம் நமக்கு சம்பந்தம் கிடையாதுன்றது அவரு அந்த வயசுல இருந்து இப்போ வரையுமே ஒரே மீட்டர் தான். நான் என்ன சொல்றேன், ஆடியன்ஸ் மெஜாரிட்டி ஆடியன்ஸ் அதான் விரும்புறானே சொல்றேன். ஆனா அதுல நீங்க யோசிக்கணும்ல, அவரே ஒரு விஷயம் வச்சிருக்காரு. இதை வருஷம் கொடுத்தா சரிப்பட்டு வராதுன்னா அவரே வந்து டிலே பண்றாரு. ஏன்னா கமர்ஷியல் வந்து
குடுக்க வந்து ஒரு மாதிரி ஆயிடும். அதனால அவருமே அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் அடுத்தது போனோம், அது 2 கஷ்டமா இருக்கும். ஆமா 2 வருஷத்துக்கு ஒரு முடம் கொடுக்குறாரு பாருங்க. அந்த மாதிரி தான் அவரு எப்பவுமே ஒரே டிசிஷன் மேக்கிங் தான். அவரை பொறுத்த வரையும் 3 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுன்னு இருக்கும், செகண்ட் ஹாஃப் விறுவிறுன்னு இருக்கும், 5 பாட்டு இருக்கணும், ஆடணும், காமெடி இருக்கணும், அவ்வளவுதான். அவரு ஒரே பேட்டர்ன் ரஜினி. இது இல்ல சிட்டிசன் சரண், இந்த தடவை வந்து பந்தயம் அடிக்குது, ஓகேவா? வெயிட் பண்ணி பாருங்க. நிறைய பேர் ரசிகர் இருப்பாங்க, இப்ப நம்ம நெகட்டிவா பேச வேணாம். படம் வரட்டும், கண்டிப்பா அவருக்கு ஒரு கம்பேக் படமா தான் இருக்கும். இல்ல ஜெயிச்சா சந்தோஷம் தான். இல்ல உண்டு கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். சந்தோஷம் தான் ப்ரோ. எனக்கு என்னன்னா பர்சனலா எனக்கு அஜித் பிடிக்கும், அதுக்கடுத்தது அப்பதான் ரஜினி பிடிக்கும். இவங்க 2 பேரையும் நான் கண்டென்ட் எல்லாம் பார்க்க ஆசையப்படல. தேவையில்ல, நீங்க அட்வைஸும் பண்ணாதீங்க. போனோமா, செலிப்ரேட் பண்ணோமா, சில்லறைய சதுர விட்டோமா, வந்துடணும். ஜிபியோட ரன் டைமே ஒரு பிளஸ். அதுவும் 2 hours 18 minutes ஒரு பெரிய. நான் இந்த படம் 26 வாட்டி பார்த்தேன், எனக்கு போரே அடிக்கல. இதோ நாளைக்கு போறேன், நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். இந்த படம் இல்ல இல்ல சிட்டிசன், நம்ம ரசிகர் மனப்பான்மையில பேசுறது வேற, பொது சினிமா பார்வையில பேசுறது வேற. அதனால நீங்க எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணாத வேணாம், ஓகேவா? அடுத்தவங்க கேட்கிறப்ப வந்து அது எரிச்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம 30 தடவை பார்க்கலாம், 100 தடவை பார்க்கலாம், அது நம்மளோட விருப்பம். நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க, மத்தவங்க போறவங்களை பத்தி யோசிக்கிறீங்க. தாராளமா இன்னைக்கு படம் ஹிட் ஆயிருக்கு, அதை பத்தி எவ்வளவு வேணா நம்ம பேசலாம், கொண்டாடலாம். பட் அதே மீனிங்ல எல்லா படம் இருக்குன்னு நம்ம பேசக்கூடாது. அதுதான் இன்னைக்கு ஆடியன்ஸ் இந்த ஆன்லைன் ரிவ்யூ எல்லாம் பாத்தீங்க, தியேட்டர் வெளிலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே விடாம நல்லா சொல்லவே ஒரே நிமிஷம் ரமேஷ், நான் வந்து இந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணணும்னு ஆசைப்படுறேனுமே நான் சொல்ல. இது எப்பத்துல இருந்தா KS அஜித் சார் வரணும்னதுக்கு இப்போதைக்கு வேணாம். எனக்கு அஜித் சார் இப்படி பார்க்கறதுக்கும் ரஜினியும் எனக்கு கமர்ஷியலா பார்க்கறதுக்கும் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. கார்த்திக் சுப்ராஜன் நல்லா எடுப்பாருங்க, கவலைப்படாதீங்க. அவரும் லேஸ்ல எல்லாம் இல்ல, நல்லா எடுப்பாரு. உங்களுக்கு டிஃபரெண்டா காமிப்பார். சூர்யா இப்ப எப்படி இருக்காரு பாத்தீங்களா? படத்தை விட்டுருங்க, படம் எப்படி வேணா இருக்கட்டும், ஒர்க் ஆகல இல்ல. அது நீங்க வந்து இந்த சைட்ல இருந்து பார்க்க கூடாது, சென்டரா நின்று பார்க்கணும். சூர்யாவோட லாஸ்ட் 5 படத்துக்கு ரொம்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். தமிழ் படம்ல ஒரு டைலாக் வரும் எப்பவுமே, உன் ஆளை பார்த்தா உனக்கு பயம், என் ஆளை பார்த்தா எனக்கே பயம் வருங்கிற மாதிரி. எனக்கு வந்து இந்த அஜித் ஃபேன்ஸை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் கூட படம் என்ன பண்ணாங்கிறாங்க, வேலையே வேணாங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ரைட்டு, நானே ஷாக்காகி உட்காந்துருக்கேன். அந்த ஷாக்ல ஒன்னும் பேச்சே வராம உட்காந்துருக்கேன்னு வச்சுங்க. ரெகுலராக 1 வாரம் 10 நாளாவே நான் பாக்குறேன், 1 வாரம் 10 நாளாவே நான் ஷாக்கிங்ல தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கார்த்திக் சுப்ராஜ் படம் வேணாம்னு சொல்லலாம், அடுத்த படம் வேணாம், அடுத்த படம் ஆதிகாடியே போயிடலாம். இப்படி ஒரு செலிப்ரேஷன் ஃபீஸ்ட் கொடுத்தாலே போதும். இல்லங்க, நம்ம ஆளோட ஸ்டைல் வேறங்க. ஒரு அப்பு ஒரு லோ தாங்க. எல்லா டைம்ல ஐலாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. இது ஒரு ஸ்டோரி தின் ஸ்டோரி லைனை வச்சுட்டு நெக்ஸ்ட் படம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு போகாது. புரியுதுங்களா? இது வந்து அடுத்த படம் பண்றதா இருந்தா ஆக்சுவலி ஜிபியிலே ஒரு நல்ல ஒரு நாட் இருக்கு, அந்த நாட்டை வந்து அதையும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் பண்ணலாம் போகாது. நீங்க சொல்றது அப்படியே சொல்லி ஏத்தி விட்டுறாதீங்க. இல்ல எனக்கு வந்து அவர் மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு நாட்டை பிடிச்சி, அந்த டெலிபோன் மேட்ரு மாதிரி ஒரு மேட்ரை பிடிச்சி இப்படி ஒரு மாஸ் ஃப்ரேம் வச்சு கமர்ஷியலா கிண்டி கொடுத்தா போதும். எனக்குமே இதே மாதிரி வேணாம், நாட்டு பிடிச்சி அந்த நாட்டுல ஒண்ணு எழுதி ஃபுல்லா கமர்ஷியலா பேக் பண்ணி இந்தடா சாப்பிடுங்கடான்னு கொடுத்தா போதும். ப்ரோ ரிப்பீட்டடா பண்ணாவே கண்டிப்பா நல்லா இருக்காது ப்ரோ. வித்தியாசமா பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சிவா கிட்டையும் வினோத் கிட்டையும் மாட்டினதுதான் ப்ராப்ளம். ஏற்றுக்கொள்ளப்பட்டது விடுங்க. இப்ப திரும்பவும் மோஸ்ட் ஆஃப் தி ஃபேன்ஸ் வந்து கார்த்திக் சுப்புராஜ் அந்த மாதிரிதான் என்ன ஏகே ஃபேன்ஸோட மைண்ட் செட் பூராமே இருக்கு. என்னோட இது பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த படத்துக்கு ஒரு 1.5 வருஷம் எடுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இருக்கிற பெரிய பிளஸ் என்ன தெரியுமா கார்த்திக் சுப்ராஜ் பிளஸ் என்னன்னா, கண்டிப்பா படம் டிலே ஆகாது, அது 100% கேரண்டி. நீங்க அதுவே பெரிய பிளஸ். நீங்க வந்து இப்ப பாத்தீங்க விடாமூச்சி, இன்ஃபேக்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் மகிழ் திருமணிக்கு வந்து ப்ராப்பரான டைம் அமைஞ்சு ப்ராப்பரா வந்திருந்தா அது வேற மாதிரி கூட வந்திருக்கலாம்.
இவ்வளவு டிலே ஆனது ஒரு பெரிய மைனஸ் ஆச்சு அந்த படத்துக்கு. ஓகேவா? இல்ல ப்ரோ, ஆனா அந்த தவறு வந்து கார்த்திக் சுப்ராஜ் கண்டிப்பா நடக்காது. முருகேஷ் ப்ரோ, நீங்க தனுஷ் ஃபிலிம்ல லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்ல பயங்கரமான ஒரு ட்ரெய்லர் பார்த்ததுன்னா எந்த எந்த படம் சொல்லுவீங்க? ஜிகிருதண்டா தான். இது அது பேர் சகமே சகமே தந்திரம் தந்திரம். சொல்றீங்களா? சகமே தந்திரம் பயங்கரமான ட்ரெய்லர் கட்டு. அப்படி ஒரு கேரக்டர் சுருளின்னு. இவர் என்னடானா மாஸ் வைக்க தெரியாது, பிரேம் வைக்க தெரியாது. எனக்கு ஒண்ணுமே புரியல, எதையாவது பேசிட்டு இருக்காரு. மாவீரன் bro, எனக்கு வந்து வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூவை தொடுவாருன்னா அது இல்ல கார்த்திக் ராஜ் மோஸ்டா ஹீரோ வந்து ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க் பண்ற மாதிரி இருக்கும். அஜித் கடைசியே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, கடைசியா எப்ப பண்ணாரு? இதுல பண்ணலையா குட் பேட்? ஆமா இதுல இல்ல இல்லைங்க, சுடுவேன்னு சொல்றதுக்கு தான் துப்பாக்கி வேணும், சுட மாட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்குடா துப்பாக்கி கேட்கற மாதிரி. கமிட்டே ஆகாத படத்துக்கு, கன்ஃபார்மே ஆகாத படத்துக்கு சீன் கிரியேட் பண்றீங்க. இது பண்ண மாட்டார், அதை பண்ண மாட்டார் அப்படிங்கிறீங்க. அதாவது பிரேம் வைக்க மாட்டாருங்கிறீங்க, மாஸ் வச்சுதான் இருக்கிறீங்க, செகண்ட் ஹாஃப் சொதுப்புறவருங்கிறீங்க. எனக்குலாம் அவருக்கு ஒரு படம் கன்ஃபார்ம் கூட ஆகல, அவர் பண்ண போறதும் கிடையாது நியர் ஃபியூச்சர்ல. கொஞ்சம் நாள் கூட தள்ளி போகலாம், இன்னும் எவ்வளவு நாள் வேணாலும் டேட் ஆகலாம். ஏன்னா வந்து அது பேர் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து 64 முடிஞ்சு 65 முடிஞ்சு அப்படின்னா ஏகப்பட்ட இன்னும் வருஷங்கள் கணக்குல போகும். அதுக்குள்ளாடி இப்ப படம் பண்ற மாதிரியும் அதுல இவ்வளவு குறைகள் சொல்ற மாதிரி எனக்கெல்லாம்ப்பா ஒண்ணுமே புரியல. ஒரு மணி நேரம் போய் ஆரம்பிச்சு போயிடுச்சு நினைக்கிற டாபிக் அதை பத்தி. அது நடுவில் ஒருத்தர் சொன்னாரு மாவீரன் ப்ரோ, தீரகணேசியை கொண்டு வந்துருவாருன்னு. அது வேற ஏப்பா, இது ஒரு பிரச்சனையா? ரைட் வச்சு அதையும் கொண்டு வாங்க, தூக்கி போட அத்த ரசத்தை ஊத்துங்கிற மாதிரி. ஆனா அதுவும் செய்யக்கூடிய ஆளுதாங்கன்னு சொல்லி ஒரு மீம் இருக்கும்ல, அந்த மீமையும் சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த கதைக்குள்ளேயே அது ஒண்ணு வருதான் வேற. நேத்துல இருந்து ஒரு பஞ்சாயத்து கீழே. இப்போ ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து 26 தடவை பார்த்தேன்னு சொன்னார்ல. சொல்லுங்க ப்ரோ. நான் மியூட் போடல. பிரகாஷ், நான் மியூட் போட்டீங்களா? இல்ல பர்னி நான் பேசிட்டுல இருந்தாரு யாரோ. நீங்க ரெண்டு பேர்த்துல யாரோ போட்டிருக்கீங்க மியூட். சரி ரைட், மியூட் கை பட்டுருச்சு போல இருக்கு. சரி ரைட், மாவீரன் என்னமோ சொல்ல வந்தாரு. ஃபர்ஸ்ட் மாவீரன் முடிச்சுங்க. மொத்து இப்போ போனவரை பத்தி ஏதோ சொல்ல வராரு. நீங்களாவது வாங்க ப்ரோ, கரெக்டா பேசுங்க. மறுபடியும் ஆரம்பிக்க மாவீரன், நீங்க பழைய கில்லாடியா ப்ரோ? நான் ஒன்னே சொல்லிக்கிறேன். அவர் வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் படம் எடுத்தா பிடிக்காதுன்னு சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் எப்ப அதுதான் நான் சொன்ன வந்தேன். அவரு எப்ப இருந்து கடிச்சிட்டு இருக்காரு தெரியுமா ஆதிக்க? படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கணும்னு அப்படி பேசுறாரு. பட் அததான் நான் ரொம்ப நேரமா ஸ்பீக்கர் கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயே ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணல. அவர் ஆதிக்கே எல்லா ஸ்பேஸ்லயும் கடிச்சு வச்சிருப்பிட்டு இருப்பாரு. இப்ப படம் ஹிட் ஆயிருச்சுன்னு ஆதிக்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு போகாம வந்து சம்மந்தமே இல்லாம கார்த்திக் சுப்ராஜ் கடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு இப்போ வந்த இந்த 10 இயர்ஸ்ல வந்த டைரக்டர்ல பெஸ்ட்னா கார்த்திக் சுப்ராஜ் தான். இப்ப அவர் சூர்யாவோட படம் பண்றாருன்னு சொல்ல, நான் எப்ப இருந்தும் எனக்கு ஜிகர்தண்டா 1, இறைவி எல்லாமே எழுத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். டைரக்டரோட வேற அந்த எழுத்துல இருந்தே வரணும். இல்ல புரியுதா? நடுவுல வினோத் இப்படிதான் ஒரு நாளைக்கு வந்து ஏதோ ஒன்று பேச போய் நம்ம வேகமா பேச போய் அது ஒருத்தர் கமெண்ட்ல வேற எதுக்கு பிரகாஷ் இவ்வளவு டென்ஷன் ஆனாருன்னு அப்படி. அதைத்தான் நமக்கு சம்மந்தமே இல்லை, படம் கூட கன்ஃபார்ம் ஆகல, அதுக்குள்ளாடி வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க கார்த்திக் சுப்ராஜ். சரி ரைட்டு, போயிட்டு போகுது. மாவீரன் ப்ரோ, நீங்க ஏதாவது சொல்ல வந்தீங்க நடுவில், அதை சொல்லிடுங்க. இல்ல ப்ரோ, நேத்துல இருந்து சூர்யா ஃபேன்ஸ், நான் ஒரு சூர்யா ஃபேனா அவங்கள திட்டிக்கலாம், தப்பு இல்லை. நான் வேற ஃபேன்ஸை தான் திட்ட முடியாது. நேத்து எத்தனை சூர்யா ஃபேன்ஸ் மேல வந்து அவங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ணாங்க என்ன தவிர. அதுதான் எனக்கு நேத்துல இருந்து மைண்ட் ஓடிட்டு இருக்கு. சும்மா கீழே இந்த ஸ்பேஸ்ல அவங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும்னு கமெண்ட் கொடுக்குறாங்க. ரெட்ரோ அப்டேட்டை மறந்தா திட்டுறாங்க, எங்க அப்டேட்டை மறக்குறீங்கன்னு. நேற்று நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆடியோ லான்ச்சு, ட்ரெய்லர் லான்ச்சு ப்ரோ, இதெல்லாம் எனக்கு நல்லா இருந்துச்சு. எதுவுமே என்ன தவிர கீழே இத்தனை பேர் இருக்கீங்க, யாருமே வரலையா? நீங்க வந்து இனிஷியேட் பண்ணவே இல்லையா? நீங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 4 இடத்துல 4 ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்கீங்க. அங்க இருக்கவங்க எல்லாமே உங்க ஃபேன்ஸே கிடையாது. நீங்க தானே இனிஷியேட் பண்ணோம், இங்க வந்து இனிஷியேட்டிவ் பண்ணலையே நீங்க. இல்ல நேத்து பர்னி வந்து சொன்னேன், சூர்யா ஃபேன்ஸ் யாரா வந்தாங்கன்னா வந்து ஸ்பீக்கர் கொடுங்கன்னு. யாரும் ரிக்வெஸ்ட் கேட்கல. இனிமேல் பர்னி ஏதாச்சும் அப்டேட்டை விட்டு போக சொல்லணும். அப்பதான் பர்னி திட்டுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அவங்கள பேச வச்சிடலாம். பர்னி ஏதாவது அப்டேட் விட்டுருக்கு இனிமேல். நீங்க கரெக்டா ஒரு வார காலமா ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுறாரு, இன்னைக்கு வந்து பெரிய அப்டேட் என்னன்னா ரெட்ரோல இருந்துங்கிறாரு. அதனால ஃபர்ஸ்ட் அதை நிப்பாட்ட சொல்லணும் பர்னிய. அப்ப வந்துருவாங்க நினைக்கிறேன் பர்னி திட்டுறதுக்கு. எங்க இருந்தாலும் ஒண்ணு கூடி வருவாங்க. டைம் பாஸ் ஸ்பேஸ் எல்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இது யூடியூப்ல போது நிறைய பேர் கேட்பாங்க. மத்த ஸ்பேஸ் எல்லாம் விடுங்க, அது ரெக்கார்டட் கிடையாது. இது ரெக்கார்டடு வந்து பாசிட்டிவா 4 விஷயம் பேச. சரி, நேத்து ஸ்பேஸ் போட்டீங்கல்ல, அதுல வந்து ரெட்ரோ அததான் போட்டுருங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா வேற டாபிக் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி சும்மா நம்ம டைட்டில் வந்து இப்ப நம்மளால முடிஞ்சதை பண்றோம் ப்ரோ. டைட்டில் போட்டா நம்ம ஒரு ப்ரொமோஷன், அவ்வளவுதான். எதையோ பேசுங்க, எப்படியோ சண்டை போடுங்க, அவ்வளவுதான்.
மாவீரன் உங்களை விட அப்ப பரணி தான் நிறைய ரெட்ரோக்கு ப்ரமோஷன் பண்றாரு. பரணிட்ட சொல்லி சொல்லி பண்ண பிரகாஷ் இல்ல ப்ரோ இல்ல இந்த ஆக்சுவலா மாதிரி வந்து பிரகாஷ் ப்ரோ இந்த மாதிரி 2 3 அஜித் ஃபேன்ஸ் பேசுறதுனால நீங்களே டென்ஷன் ஆயிட்டீங்களே. ஒவ்வொருத்தரும் இப்படி பேசுறீங்க. முன்னாலேயே வந்து அவருக்கு இதெல்லாம் அவர் கேட்டாருன்னா அவ்வளவுதான். ஏன் ப்ரோ அப்படிதானே? எனக்கு இல்ல இல்ல எனக்கே உண்மையான நினைச்சா ஒரு வார காலமா இல்ல ஒரு மாச காலமாவே எனக்கு வந்து யோசிச்சா எப்படி நம்ம சர்க்கிள்ல மட்டும் இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அதுதான் ஒண்ணுமே புரியல, சாராம்சமே புரியல. கரெக்டா கார்த்திக் சுப்ராஜ் பாராட்டுறாராம், திடீர்னு பாரு அவர் திட்டினாரு லாஜிக்குங்களாம். அவர் திடீர்னு பாராட்டினா உனக்கே அவர் திட்டுறங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அன்னைக்கு வினோத்தை. அது மாதிரிதான் இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்ண போறது இல்ல இல்லங்க. கார்த்திக் சுப்ராஜ் இப்ப படம் பண்ணல, ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கிறாரு. அவர் ஒரு நாலு டைரக்டர்ல அவர் ஒரு டைரக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கே திட்டுறாங்க. இத்தனைக்கு நான் என்ன சொல்றேன், கார்த்திக் சுப்ராஜ் கூட படம் பண்ணா உங்களுக்கு பெஸ்ட் போஸ்டர்ஸ், பெஸ்ட் ப்ரோமோ, அடுத்து வந்து பெஸ்ட் லுக்கு, மாசு எல்லாம் கிடைக்கும். இப்ப ஒரு ஒரு பேட்டை மாதிரி படமோ இல்ல ஒரு ஜிகிர்தண்டா மாதிரி ஒரு படமோ உங்களுக்கு கிடைச்சா ஏன் ஏத்துக்க மாட்டீங்களான்னு தான் கேட்கறேன். அது நானே அதுவே வேணாம், ஒரு ஃபெயிலியர் படமா இருந்துட்டு போட்டுங்க. ஏதோ ஒரு படம் வந்துட்டு அட்டம் பண்ணி ஃபெயிலியர் ஆகட்டும், அது தப்பு கிடையாது. இவங்க பண்ணும்போதே வேணாம் இவங்க என்ன கார்த்திக் சுப்ராஜ் ஒரு குவாலிட்டியான டேரக்டர், பயங்கரமான குவாலிட்டியான டேரக்டர். வந்து இப்ப மாயன் சொன்னார்ல, ஒரு கடந்த 10 வருஷத்துல வந்து ஒரு 2 3 டேரக்டர் பெஸ்ட்னா அது ஒரு முக்கியமான டேரக்டர் அவர் ஒரு ஆளு. எனக்கெல்லாம் கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படம் பண்ணணும், நெல்சன் திலீப் குமார் கூட ஒரு படம் பண்ணணும், நிறைய ஆசைகள் இருக்கு. ஆனா இவங்க யாருன்னா, இவங்க எதுவுமே வேணாம்ப்பா, எனக்கு சிவா வேணும், ஆதிக்கு வேணும், அடுத்து யாராவது ரிப்பீட்ல வந்து திரும்பி அவங்க வேணும், சிவா வேணும். அது அப்படிதான் நமக்கு சிவான்னு கேட்டாலே நமக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆகுது. இவங்க அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சிவா கூட படம் பண்றது நமக்கு என்ன, முன்னாடி வந்து எப்படின்னா ரிப்பீட்ல பண்ண வேணாம் தான் சொன்னோம், சிவா கூடவே படம் பண்ண வேணாம்னு சொல்லல. அதனாலதான் ஆனா மார்க்கெட் அப்பயே இவங்க எக்ஸ்பேண்ட் போட்டு ஆகாம வந்துட்டாங்க. இருக்குது. அதனாலதான் புரியும். இப்ப திரும்ப இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, கார்த்திக் சுப்ராஜ் வேணாம், சரி வேற யாரு வேணும், நெல்சன் படமா இல்ல வேணாம் சிரிக்கே வைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. சரி அடுத்த ஆள் டேரக்டர் ஆதிக்கிட்ட போயிடலாம், ரிப்பீட்ல ஒரு படம் ஹிட் ஆனா டக்குன்னு அதே டேரக்டே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அடுத்த படம் அவர் தான் பண்றாரு, இல்லைன்னு சொல்லல நான். இப்ப 60 நம்ம என்ன சொல்றோம் 64 அவர் பண்றாரு, 65 கார்த்திக் சுப்ராஜ் வராருன்னா இவங்களே ஐயோ வேணாம் 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 ஆன்லைன் போட்டு திட்டிகிட்டே கிடக்குறாங்க. அப்புறம் உங்களை என்ன சொல்றேன், ஏற்கனவே இங்க இருக்க பிஆர்ஓவோ இல்ல இந்த சைடு அஜித் சைடு நியூஸ் கொண்டு போய் சேர்க்கிற ஆட்களோ ரசிகர்கள் வந்து இதை எதிர்பார்க்கறாங்க அதை எதிர்பார்க்கன்னு சொல்றதே கிடையாது. ஏற்கனவே அவங்க வந்து மாசம் ஒரு 10 பேர் என்ன சொல்றாங்களோ பின்னாடியே போயிடுறது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இங்க வந்து நியூஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு கன்வே பண்றாங்களா இல்லையான்னு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு பிஆர் ஒர்க் நடக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா இவங்க பேசறலாம் வச்சு பார்த்தா திடீர்னு இவங்களுக்குலாம் கார்த்திக் சுப்ராஜ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவங்களுக்கு நெல்சன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவங்களுக்கு வந்து வேற எந்த டேரக்டர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவங்க சிவா கூட ஓகேன்றாங்க. நம்ம சிவா கூட ஒரு படம் பண்ணலாம் சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு வந்து இருக்க போது கூத்து ஜிபியோட நடந்தது ஒரு மேஜிக். அது அவங்க வந்து புரிய மாட்டேங்குது, அது மேஜிக்கா நடந்திருக்குன்றது புரியல என்ன அவங்களுக்கு. இப்ப அடுத்த படமே ஆதிக்கு அப்படின்னா எனக்கே கொஞ்சம் பயமா தான் ப்ரோ இருக்கு. கண்டினியூஸா அப்படி படம் எடுக்கவே கூடாது ப்ரோ. ஒரு டைரக்டர் விட்டு இன்னொரு டைரக்டர் மாத்தி மாத்தி எடுத்தாதான் நல்லா இருக்கு. இல்லங்க நீங்க சொல்றது தப்பான விஷயம். நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா 2 விஷயம் நான் பேசுறேன் ஸ்பேஸ்ல பேசினது. ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வேணும்னு சொல்றாங்க, அது முட்டாள்தனமான விஷயம். கார்த்திக் சுப்ராஜ் நெகட்டிவா பேசாதீங்க. ரெட்ரோ படம் வருது, அது ஒரு பெரிய படம். இந்த டைம்ல நெகட்டிவா பேசி அது ஒரு ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இல்ல சொல்லிக்கிறேன். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, எல்லாருமே ஜிகர்தண்டா படம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஒரு வில்லனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல மிரட்டி விட்டுருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ். நான்லாம் பார்த்துட்டு என்னடா நம்ம இந்த படம் இந்த கேரக்டர் நம்ம தலையை கொடுத்துதான் செதுக்கி விட்டுருப்பாரு அப்படின்னு அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண. பட் செகண்ட் ஹாப் கொஞ்சம் அவர் ஃபன் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதை விட்டு ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு வில்லனை எப்படி காமிச்சிருப்பாரு, தலைவரை இன்னும் சூப்பரா இடையில கொஞ்சம் சர்க்கிள் இந்த டைம்ல சூப்பரா பேட்டையில காமிச்சிருந்தாரு. அடுத்து விக்ரம மாசா காமிச்சிருக்காரு. இப்ப ரெட்ரோ வருது, பீட்சா நல்லா எடுத்திருப்பாரு. மகான் அது நல்லா அப்பாப்புலயே நல்லா காமிச்சிருக்காரு. அது தாண்டி கார்த்திக் சுப்ராஜ் வந்தா சந்தோஷம். அடுத்த படமே எடுத்தாலே எனக்கு சந்தோஷம் தான். கார்த்திக் சுப்ராஜ் ஆனா 2 பேர் சேர்ந்து எடுத்தாலே போதும், மிரட்டி விட்டுருவாங்க. ஒரு கேங்ஸ்டரா காமிச்சாலே போதும். இன்னொன்னு என்னன்னா, சில பேர் ஆதிக்கே உடனே வேணாம் அப்படின்றீங்க. ஒரு ஹீரோவை அவரோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு கரெக்டா காமிக்கிறதுல ஒரு சில டைரக்டர்ஸ் தான் தலைக்கு கரெக்டா பண்ணாங்க. வாலியில எஸ் சூர்யா பண்ணியிருந்தாரு, மங்காத்தலை விபி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் டைம் சிவா கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் பண்ணி பண்ணார். பட் ஆனா ஆதிக் சூப்பரா பண்ணிட்டாரு. இவருக்கு என்னென்ன பிளஸ் ஆகிறமோ எடுத்து பண்ணியிருந்தாரு. அதில் அடுத்த படம் ஆதிக்கு எடுத்தாலும் இன்னும் நல்லா தான் கொடுப்பாரு. அதனால அதை பத்தி யாருமே இது பண்ணோம்னா ஆதிக்கோ கேஎஸ்ஓ யார் எடுத்தாலும் எனக்கு ஹாப்பி தான். அதே மாதிரி கேஎஸ் யாருமே கொஞ்சம் இதா பேசாதீங்க. கேஎஸ் ரவிக்குமார் இவங்க பெஸ்ட், கேஎஸ் கார்த்திக் சுப்ராஜ் அப்படி இப்படிலாம் பேசாதீங்க. ரெட்ரோ வருது, அதை பார்த்துட்டு அதுக்கு டிசைட் பண்ணிக்கலாம். மாவீரன் சொல்லுங்க ப்ரோ. 1ஆம் தேதி நைட்டு, மே 1ஆம் தேதி நைட்டு நீங்க மெய் செலுத்து பேசுறத நான் பார்க்க போறேன். இல்ல ப்ரோ, அதுக்காகலாம் நான் கார்த்திக் சுப்ராஜ் சப்போர்ட் பண்ணல, எனக்கு முன்னாடி இருந்தே பிடிக்கும். இல்ல நான் வந்து நான் சூர்யாக்காக பேசல. எதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் கம்பேக் கொடுக்குறாரு, அவர் இந்த படத்துல மிரட்டி விடுவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹாப்பி, அப்படி நடந்தா ஹாப்பி தான் ப்ரோ. அந்த மீனிங்ல தான் நீங்க மெய் செலுத்து பேசுவீங்கன்னு சொல்றேன் நான். ஓகே ஓகே ஓகே.
அவர் நேத்துல இருந்தே குச்சியா தான் இருக்கிறாரு. ஒரு சைடு சிங்கு சிக்கான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு சைடு தட்டினே தட்டி அது என்னது டைலாக் சொல்லுங்க, அது மாவீரன் அது சொல்லுங்க, ஐயோ மறந்துட்டே. தட்டினே பொழந்துருச்சு தட்டினா பொழந்துருச்சு, தட்டினா பொழந்துடும், தட்டினா பொழந்துருச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. கேக்கலே அவருக்கு ரொம்ப பிடிக்குது. கட்ட பறக்குது, அவருக்கு இது மாதிரி டைலாக் ரொம்ப பிடிக்கும். கட்ட பறக்குது. இல்ல பிராசி, நான் எதெல்லாம் வச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த கண்ணம்மா பாட்டுக்காக என் பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, அப்பா அந்த படத்துக்கு போகணும்னு. என்ன அந்த மாதிரி ஃபேமிலியா அந்த ஒரு பாட்டு பாதி இழுத்துட்டு வந்துட மாட்டிருக்கு. மீறி வந்து ஸ்கிரீன் பிளே, மாஸ் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் அவர் இந்த தடவை நல்லா பண்ணிருப்பாப்லன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. இல்ல இன்னொன்னு ஒரு விஷயம் சொன்னாரு என்னன்னா, நான் வந்து பேட்டைக்கு அப்புறம் பண்ற மெயின் ஸ்ட்ரீம் பிலிம்னாரு. ஏன்னா அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா போகல, பேட்டைக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் படம் பண்றேங்கிறத சொல்லியிருக்காரு. அதுதான் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. இந்த கமர்ஷியல் படங்கிறது தான் இன்னைக்கு வந்து சூர்யாவுக்கு ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. அதை ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் பிலிமா இவர் பண்றது ஏகப்பட்டது பண்ணிட்டாரு. அது மாதிரி இவர் சூர்யாவுக்கு வச்சு ஏதாவது ரிஸ்க் எடுத்துட்டு வரோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா பேட்டிக்கெல்லாம் தெளிவா சொல்றாரு, பேட்டைக்கு அப்புறம் நான் பண்ற செகண்ட் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படின்றாரு. அப்ப அந்த வரைக்கும் சந்தோஷம். எப்படியே சூர்யாவுக்கு ஒரு முரட்டு கமர்ஷியல் படமா இருக்கட்டும். திகர் டபுள் கமர்ஷியல் படம் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுலயே எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கும். எல்லாரும் ராசியுமே சூர்யாவுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஒரு கம்பேக் மூவினா கண்டிப்பா கமர்ஷியல் மூவி இருந்தா தான் கரெக்டா இருக்கு. கேப்ஷன் வந்து த ஒன் அப்படின்னு வச்சிருக்காரு. ஒன் என்ன மீனிங், அவன் ஒருத்தன் தான்டா அப்படின்ற ஒருத்தன் இருந்து எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி தான். ஆப்வியஸ்லி மாஸ் சீன்ஸ் தான் நிறைய இருக்கும். நேற்று ஆடியோ லான்ச் 3.5 மணி நேரம் இன்னைக்கு ஃபுல்லா கேட்டேன். எனக்கு விவேக்கோட ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒன் சாங் அவர் தான் எழுதியிருந்தாரு, சூப்பரா இருந்துச்சு அவரோட ஸ்பீச். அண்ட் நம்ம இவர் இருக்கார்ல, அது இன்டர்வியூ யாரும் கேட்கலன்னு கேளுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரு இந்த புலி சாங்க பாடினார்ல, அவர் யாரு, டார்கி. ரொம்ப ஒரு மனுஷனால இவ்வளவு இன்னசென்ட்டா பேச முடியுமாடா அப்படின்னு அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவர் ஸ்பீச்சை கேட்கும்போது. பிரபுதேவா வாய்ஸ் மாதிரி இருக்கு கொஞ்சம். நான் ஆடியோ ஃபார்மெட்ல தான் கேட்டேன். இல்லம்மா அப்படிமா அந்த பொண்ணுகிட்ட அப்படி பேசுறேன். எனக்கு 2 டைம் கேட்டேன் நான் நிஜமாவே. நானும் பார்த்தேன் ஒரு வீடியோ இன்டர்வியூ, 3 இன்டர்வியூ பார்த்தேன். 3 இன்டர்வியூலுமே அப்படிதான் பேசியிருந்தாரு. ரொம்ப பவ்யமா, அதாவது இப்ப எப்படி சொல்றது, வாங்கம்மா போங்கம்மா சொல்றேம்மா அது எல்லாமே சொல்லுது. அவர் யாரும் கேட்டீங்க, அவர் மலேசியாவில் வந்து இப்போ இந்த நிறைய பாடல் இது மாதிரி பாட்டுலாம் நிறையா பாடி ஃபேமஸ் ஆனவர். ஏற்கனவே சொல்லியிருந்த புலி பாட்டுலாம் வந்து மலேசியாவில் எல்லா ஃபங்க்ஷன்லையும் அது ஒரு தடவையாச்சும் ப்ளே பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஃபேமஸான சாங் அது. அதுமாதிரி இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. அவர் இந்த குட்டி புலி படத்துலேயே ஒரு பாட்டு வருமே, இந்த இவரோட மியூசிக்ல இருந்து எடுத்தது தான் அது. அக்காமகா பாட்டு அதெல்லாம் இவர் எடுத்தது தான், இது பாடினது தான். இன்னும் 2-3 பாட்டுலாம் பாடி இருக்கிறாரு. நல்ல பயங்கரமான ஹிட்டான பாடல்கள் தான் அதெல்லாம். ஓகே ஓகே. சின்ன வயசுல இருந்தே அவர் மலேசியா போல, தமிழ்நாட்டுக்கு வந்ததை அதிசயமா சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. அதுல இன்னொன்னு சொன்னாரு வேற, நான் வந்து தமிழ்நாடுனா என்னமோ நிறைய பேர் அப்படி இப்படின்னு பயமுறுத்துனாங்க, ஆனா வந்து இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இனிமேல் வந்து ஏதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னா தமிழ்நாட்டுக்கு தான் எனக்கு வரணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பாக்குறதுக்கே அதாவது நீங்க சொன்ன மாதிரி தமிழ் தெளிவா பேசுறாரு, ஆனா அப்ராணியா இருக்கிறாருங்கிற மாதிரி இருக்கு அவர் பேச்சுலலாம். அவரு அந்த குங்கும போட்டு அதை பத்தி ரஜினி பேசினது மாவீரன். அப்ப நம்ம பரணி மாதிரி அவரு இவராவது பேச தயங்குவாரு. அவர் பேச்சு நீங்க கேட்டு பாருங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, சூப்பர் டீலக்ஸ்ல நடிச்சிருப்பாரு தெரியுமா ஒருத்தர், மன்னிப்புன்னு வர அவரும் இப்படிதான் பேசுவாரு. அவர் ஆனா சென்னை தான் அவரு. ஆனா டாக்டர்ல கூட ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. வெறும் சிவகுமார் சொன்னது மட்டும்தான் இதுல பார்த்தேன், வேற எந்த இதுமே வரவே இல்லை. இப்ப கிளிப்பிங்ஸ் அதை மட்டும் பிடிச்சிட்டு கரெக்டா பாத்துட்டு வந்திருக்கீங்க. அதுதான் டிஎல்ல வருது. நான் அதான் நினைச்சிட்டு இருந்தேன், நேத்து தானே சொல்லிட்டு இருந்தோம் எல்லாம் பாசிட்டிவா போயிட்டு இருக்குன்னு, எதுக்கு இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு. சூர்யாக்கு வேற, நான் தான் சொல்லியிருக்கேன், கூட இருக்கிறவங்க தான் சூன்யம் வைக்கிறாங்க தேவையில்லாம. எல்லாம் இது வரைக்கும் நல்லா தான் போயில. எனக்கு என்னன்னா, சூர்யா ஏதாச்சும் கான்ட்ரவர்சியா பேசணும், அப்பதான் வளர முடியும், பெரிய ஆளாக முடியும். தெரியல எப்ப பாருங்க கூட இருக்கிறவங்க, ஒண்ணு வைஃப், அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல இவங்க யாராதான் தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம பேசி விட்டு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணி விடுறாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு இது வரைக்கும், படத்துக்கு நல்ல ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ல தான் போயிட்டு இருக்கு. எதுக்கு தேவையில்லாம கதை சொன்னதெல்லாம் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமானது, கார்த்திக் சுப்புராஜ் அவங்க அப்பா 100வது படம்னு அவர் ஹானர் பண்ணாங்க. 100 படம் நடிச்சிட்டீங்களா, எனக்கு தெரியாதுன்ட்டாரு. முடிச்சு விட்டீங்க போங்க மூமெண்ட். அதெல்லாம் நானும் நிஜமாலுமே அது சர்ப்ரைஸா தான் இருந்தது. யாரோ ட்வீட் தான் பார்த்தேன், நிஜமாலுமே 100 படம் தான் நடிச்சிட்டாராங்க அவரு, அவ்வளவு நடிச்ச மாதிரியே தெரியல. மொத்தத்துல அவரு எப்படி சொல்லிட்டாருன்னா, நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கார்த்திகே சொல்லிட்டாரு அப்படி.
இல்ல இல்ல இவர் இல்ல சிவகுமார். சிவகுமார் அடக்குடுமையே. சிவகுமார் சொல்றதுலாங்க ஏத்துவீங்க. அவர் வந்து எல்லாம் பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஸ்பெஷல். அவர் பெரிய ஆளுங்கலாம் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஆகாஷ் ப்ரோ. மாவீரன் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்சியா பேசணும் ப்ரோ சூர்யா கொஞ்சம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் இதாக முடியும். இல்ல இப்பதான் பிரதர் கேக்குதா? பாசிட்டிவா வராரு. ஏதாவது கண்டென்ட் எடுத்து கொடுத்து சோசியல் மீடியால ட்ரோல் ஆக்கி விட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போன்ற ட்ரோல்லாம் அளவுக்கு இல்ல வந்துடும். ப்ரோ, ட்ரோல் அளவுக்கு இல்ல. பட் ஆனா வந்துட்டு அது என்ன சொல்ல, கான்ட்ரவர்சி எல்லாம் பேசக்கூடாதுங்க தேவையில்லாம. இப்போதைக்கு அவரோட ஒர்க்ல கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு, கான்ட்ரவர்சி இந்த சென்ஸ் நான் அப்படி மீன் பண்ணல. ஏற்கனவே பேசுனதுக்கு தான் தேவையில்லாம அவருக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதனால அவரோட ஒர்க்ல ஃபோக்கஸ் அது பண்ணிட்டு வேற ப்ரோ. அது படத்துக்கு ஓவர் பில்டப் கொடுக்கறது வேற. இல்ல படத்துக்கு மட்டும் இல்ல, வேற. அதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் சேர்ந்துட்டு தானே அப்புறம் பொலிட்டிக்கல் ஆங்கிள்லயும் அவரை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. மகேஷ் ப்ரோ ஆடியோ வச்சுட்டு பேசுற ஐட்டமே வேற. இந்த பாய்ஸ் கடல்ல வீடு அந்த மாதிரி கேக்குறாரு பாருங்க ப்ரோ. ஓ அந்த மாதிரி, ஓகே ஓகே. எல்லாம் எஸ்கே மாதிரி எதாவது பெர்ஃபார்ம் பண்ணோம் ஆடியோ லான்ச்ல அந்த மாதிரிதான். ஆமா அப்பனா ஓகே. இந்த பரணி கரெக்டா லைட்டா இல்ல அந்த ஒரு கான்டெக்ட் தான். ஆனா வந்து எனக்கு எப்படி அதை கன்வே பண்றதுன்னு தெரியல. ஆனா என்ன சொல்ல, இப்போ நம்ம வந்து பேசினோம்னா அந்த ஆடியன்ஸ் வந்து உடனே வந்து சேர் பண்ணி கை தட்டணும்ல. அந்த மாதிரி வந்து இப்போ தனுஷ் அவர் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னதுனால அவர் எடுக்கிறேன். ஏன் நான்லாம் போயஸ் கடன் வீடு வாங்கக்கூடாதா? அவர் இப்போ ரீசெண்டா அந்த கான்ட்ரவர்சி வந்துச்சு. அதே அந்த மேடையில வந்து ஃபேன்ஸ்க்காக ஒரு மாதிரி பேசுறாருல, அதை தானே ஃபேன்ஸ்லாம் இல்ல எடுத்து ப்ரோ, அது சொன்னா ஒத்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நாங்கெல்லாம் பாய்ஸ் கலாம் கூட அதுவே ட்ரோல் தானது. இவரு போய் என்னத்த பேச முடியும்? மும்பைல இவரு இப்ப நார்மலாவே மும்பைல இருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப நான் மும்பைல வீடு வாங்க கூடாதுன்னு கேட்டாருன்னா இன்னும் இதாகும். இப்போ பேசினாருங்க. சொல்றது இது ப்ரோ, பிரின்ஸ் படம் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் சொன்னாரு தெரியுமா, இவன் அவ்வளவுதான் அவுட்டு, இவங்க காலி இந்த படத்தோட. அது மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க. இப்ப சூர்யா சார் படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, கீழே எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க தெரியுமா? அவர் ஒரு பர்த்டேவே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்த்டே செலிப்ரேஷன் காசுக்கு எத்தனை பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அந்த ட்ரோல் கமெண்ட் போடுறாங்க அந்த ஜோதியா ஒரு டைம் பேசுனதுக்கு. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக 2 ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணலாம் அவர். ஆக்சுவலா எஸ்கே கூட ஒரு இதுல சொன்னார், மகாவீரன் இதுல சொன்னாரு, போன படம் சரியா போல, மிஸ் ஆயிடுச்சு, இந்த படம் மிஸ் ஆகாதுன்னு. அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த படத்துக்கு. அவரு கான்பிடண்டா பேசலாம்னு தோணுது நல்லாவே. அதான் எனக்கு தோணுச்சு. பிரதர் கேக்குதா? கேக்குது. நானும் ரெட்ரோ ஜிங்கிச்சா பத்தி பேசலான் இருந்தேன். ஆனா இன்னொரு ஸ்பேஸ்ல பேசுனதுனால சரி எதுக்குன்னு விட்டுட்டேன். அப்புறம் இப்போ மாவீரன் சொன்ன பிறகுதான் சரி ஓகே பேசலாம்னு சொல்லி தோணுச்சு. ரெட்ரோ ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெய்லர்ல எல்லா செல் அவுட் ஷாட்டும், அந்த பிளாக் செல் அவுட்டோட வர எல்லா ஷாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பர்டிகுலர்லி சனா தான் இந்த படம்ன்ற மாதிரி தோணுது. இந்த படம், இந்த ட்ரெய்லர் எல்லாமே சனா ஒரு ஓவர் டைம் பாக்குறாரோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இன்னொன்னு இந்த ஸ்டண்ட்ஸ் வந்து ரொம்ப புதுசா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, ஒரு கமர்ஷியலாவும் இருக்கு, ஒரு ரூட்டடாவும் இருக்க மாதிரி தெரியுது. அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் பேர் வந்துட்டு அவர் இவர் சொல்லியிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ் இன்டர்வியூல. அப்புறமா போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவர் என்னெல்லாம் படம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா பில்லா 2, விஸ்வரூபம் 1, அதுக்கப்புறம் துப்பாக்கி, இந்த மாதிரி எல்லா படமுமே வெறித்தனமான படமா இருக்கு. ஆனா சூர்யாவோட ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு. ஸோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஸ்டண்ட் எல்லாமே பேசப்படும் நினைக்கிறேன். நிறைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு ட்ரெய்லர்ல பார்த்தாலே. ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. எனக்கு இந்த ட்ரெய்லர்ல வந்த எல்லா டைலாக்குமே கேரக்டரை விட சூர்யா இப்ப இருக்க கரண்ட் ஃபேஸுக்கே செம்மையா செட் ஆகுது. இந்த டைலாக்ஸ் இது எல்லாமே நிறைய ரீல்ஸ்ல எல்லா யாருக்கு வேணா போட்டாலும் சூட் ஆகிற மாதிரி எழுதியிருக்காங்க. சூப்பரா இருக்குது. இன்னொன்னு இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கதை அவரே ஒரு ஷோ மாதிரி இதை நடத்துறாருன்னு நினைக்கிறேன். அது அந்த கிளாடியேட்டர் ஷோவா இருக்கலாம், இல்ல வேற ஷோவா இருக்கலாம். அவர் ஷோ நடத்துறாருன்ற மாதிரி தான் எனக்கு அந்த ட்ரெய்லர்ல இருந்து தெரிஞ்சு. மற்றபடி எனக்கு பேசிக்கலி இந்த நார்மல் ஒரு நாட்டு மாதிரி தான். இவரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி இருப்பாரு, திருப்பி ஃபேமிலி வந்து கூப்பிடுவோம், அந்த ஒரு நாட்டு மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆனா எனக்கு ஓவராலா செம ஹைப்டா இருக்கு. இப்போ இந்த ஆடியோ ஜோக் பாக்ஸ்ல கேட்டேன்னா அந்த பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ செம்ம ஹைப்ல இருக்கேன். ஆனா என்ன, இங்க நான் படம் வந்து இன்னும் புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆகல. எப்போ ஓப்பன் ஆகும் தெரியுமா பிரகாஷ் ப்ரோ? ப்ரோ இன்னும் 2 வாரம் இருக்கு ப்ரோ. அது யுஎஸ்ல கேக்குறாங்க. இல்ல ப்ரோ, ஓவர்சீஸ்ல முன்னாடியே வந்துரும்ல. ஒரே ஒரு தியேட்டர் தான் விட்டுருக்காங்க, அதுக்காக கேட்டேன்.
கிறிஸ்டோபர் கரெக்டா போடுவாரு. 10 நாள் தான் அங்க இருக்கேன், 2 வாரம் இங்க இருக்கேன், ஆல்மோஸ்ட் 10 நாள் தான் இருக்கு. 2 வாரம்ல இல்லையா? இன்னும் ஜிங்கிச்சாவும் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு பாட்டு. எனக்கு ரொம்ப நாளா இந்த சிம்பு வந்துட்டு இந்த செக்கச்சவந்தவனம் நடிக்கும் போது அரவிந்த் சாமியும் அருண் விஜயும் செம பீக் பிசிக்ல இருப்பாங்க. ஆனா சிம்பு மட்டும் அது மிஸ் ஆயிருச்சு. இப்படி ஒரு ஐகானிக் ஒரு காம்போ நடக்கும் போது இப்படி மிஸ் ஆயிருச்சுன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. அப்போ அது இந்த பாட்டுல பார்த்த உடனே எனக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் போயிருச்சு. ஒரு ரிடம்ஷன் மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டுல பார்க்கும் போது. பிளஸ் இந்த அந்த ட்ரெய்லர்ல எப்படி ஸ்டண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சோ, இந்த பாட்டுல இந்த கோரியோகிராஃபி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. புது கோரியோகிராஃபர் நினைக்கிறேன், கிருத்தி மகேஷோ ஏதோ பார்த்த மாதிரி. இல்ல அவங்க பாலிவுட்ல பெரிய கோரியோகிராஃபர், தமிழ்ல இதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அது வந்துட்டு அவங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த சானியா மாலோத்ரா போடுற ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த கிட்ஸ் எல்லாமே வச்சே போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமும் இந்த கனிமா மாதிரி ரீல்ஸ்ல எல்லாம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து எனக்கு பாட்டு யூஸ்வலா ஏஆர் பாட்டுனா ஒரு 2-3 தடவை கேட்டப்பதான் பிடிக்கும். பட் நான் இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நிறைய தடவை கேட்டேன், ஒரு 10-15 தடவை கேட்டிருப்பேன். எனக்கு ஒரே லெட் டவுனா கொஞ்சம் லிரிக்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு லெட் டவுனா இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. ஒரே ஒரு வேற டாபிக்ல கொஸ்டின். பரணி, நீங்க இந்த தொடரும்னு ஒரு படம் போட்டிருந்தீங்கல்ல மோகன்லால், ஆமா ப்ரோ. என்ன த்ரில்லர் ஜானருங்களா? ஆமா, ஆனா அது கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. ஃபுல்லா ஃபேமிலி ட்ரிவன் மூவி. அந்த எப்படி திருஷ்யம் எப்படி ப்ரொமோட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ப்ரொமோட் பண்றாங்க, ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லி. பட் ட்ரெய்லர்ல வந்து லாஸ்ட்ல அந்த ஃபியூ ஷார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து இது இருந்துச்சு. இன்டர்வியூலையுமே வந்து மோகன்லால் சொல்லியிருந்தாரு, திருஷ்யம் ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த சிமிலர் ஸ்டைலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதே இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இந்த சாரி இந்த ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் பண்ணவே வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அந்த போர்ஷன் இது பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, ஒரு 8 years ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது எனக்கு, எப்படி ஒர்க் ஆகும், என்ன மாதிரி கதைன்றது. வெயிட்டிங், பார்ப்போம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது படம். பரணி பிரதர், ஜிபியூ நல்லா போகுதுன்றாங்க கேரளால. ஏதாவது நீங்க பார்த்தீங்களா? ஏன்னா 3 தெலுங்கு படம் வந்திருக்கு, எம்ரான் ஓடிட்டு இருக்கு, 4 படம், சரி 3 மலையாள படம், எம்ரான் நல்லா போயிட்டு இருக்கப்ப இதுவும் நல்லா போகுது உங்களுக்கு? இது இப்போதைக்கு குட் பேட் அக்லி வந்து வீக்கெண்ட்ல நல்லா போகுது ப்ரோ. பட் வீக் டேஸ்ல கொஞ்சம் கம்மி தான், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. நைட் ஷோஸ் அந்த மாதிரி ஷோஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல இந்த திரிஷூர்ல ராகம் தேட்டர், அதுல முன்னாடி போட்டிருக்காங்க ஹவுஸ்ஃபுல்லு. பட் நேத்தி நல்லா, இன்னைக்கு நல்லா புக்கிங், நாளைக்கு நல்லா புக்கிங்லாம் இருக்காங்களா? ஆக்சுவலா இப்போ நம்ம சென்னையில வந்து இந்த எப்படி ரோகிணி தேட்டரு, வெற்றி தேட்டரு, ராக்கி தேட்டர் அந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி கேரளால பாப்புலர் தியேட்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த ஸ்கிரீன் வந்து திருஷூர் ராகம் தேட்டர். ஸோ அதுல நீங்க வந்துட்டு பெரிய சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டரு, அங்க வந்துட்டு ஒரு மேஜர் சிட்டில இருக்கிறதுனால அது வந்து எப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் ஃபுல் ஆயிரும். பட் ஓவராலா பாக்குறப்பதான் நமக்கு வந்து மற்ற தியேட்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதா இருக்கும். இல்ல அதுதான் இப்போ என்னன்னா நல்லா, இப்போ என்னன்னா ரீசெண்டா எப்படி சொல்றது, உங்களுக்கு விசுவாசம் படம் எடுத்துக்கோங்களேன், எல்லா ஏரியாலும் நல்லா ஹிட்டு. பட் கேரளால பெருசா போல வச்சுக்கோங்களேன். விசுவாசமா இருக்கட்டும், அடுத்த 2-3 படம் இது நல்லா போகுது. பட் ஆனா 3 மலையாள படம் வந்துச்சு, அது பெரிய ஒரு மைனஸ் ஆயிடுச்சு இந்த குட் பேட் அக்லிக்கு. இல்லாட்டி நல்ல ஒரு பெரிய கலெக்ஷனோ பெரிய நல்ல ஒரு கம்பேக் ஆயிருக்கும் அவர் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா. இதே நல்லா ஹிட்டு தான், இன்னும் கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கு. பிரேக் வேணும் ஆல்ரெடி வந்துருச்சு போல கேரளால, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹிட் ஆயிருக்கும் படம். அது கொஞ்சம் ரொம்ப மிஸ் இந்த டைம். ஆமா, அந்த 3 படம் வந்ததுனால ஸ்கிரீன்ஸுமே வந்து நார்மலா ஒரு அஜித் அவர்கள் படத்துக்கு கிடைக்கிறத விட கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு ஷோஸ் அலாட் பண்ணது. நீங்க சொன்ன மாதிரி இந்த 3 படம் வராம ஒரு மாதிரி சோலோ ரிலீஸா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த இது ஈஸ்டரு, குட் ஃப்ரைடே இதெல்லாம் வருது. அது இல்லாமல் மகாவீர் ஜெயந்தி வந்துச்சு, April 14th விஷு இங்கே ஹாலிடே. ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே பெரிய ஹாலிடேன்றதுனால மலையாளத்தில் வந்து படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. அதுதான். பட் ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொருத்தர் இந்த ஃப்ரேம் பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார்ல, அவர் த ஒன் படத்துல போயிட்டு அந்த
ஃப்ரேம் ஒண்ணு இருக்கும். சூர்யா வந்துட்டு ஷிப்ல ஒரு போட்ல உட்காந்துட்டு இருப்பாரு, போய் எழுந்து நிப்பாரு. அந்த 2 ஃப்ரேம் பாருங்க, அது ஒரு 3 செகண்ட் தான் இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் ஃப்ரேம் எப்படி வைப்பாருன்றது அதெல்லாம் வெயிட்டான ஃப்ரேம் ப்ரோ. அது சொல்லணும்னு தோணுச்சு. அது பார்த்தோன்னே அந்த ஆக்சுவலா அவரு பிரேம்னு அந்த வார்த்தையில தான் இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் குழப்பிட்டு இருந்தாரு. அவர் மாசினை தான் அப்படி சொல்ல வந்திருக்காரு. மாசின்னு வைக்க தெரியாது கார்த்திக் சுப்ராஜுக்கு. ஓகே தெரியல ப்ரோ எனக்கு. அந்த ட்ரைலர்ல எல்லாம் நாட்டு வெடி குண்டு எடுத்துட்டு ஓடி வருவார்ல, சரியான ஷாட்டு. நான் தாண்டா மாசுன்னு ப்ரோ. இல்ல எனக்கு மகான்ல எல்லாம் அந்த நீ உனக்கு இன்னும் போதை ஏறலையாடான்னா எனக்கு எவ்வளவு குடிச்சாலும் ஏறாது. எனக்கு தெரியல அதெல்லாம் மாசின் இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் மாசின் தான். அதெல்லாம் ஓடிடில பார்த்தனால ஃபீல் ஆகலையான்னு தெரியல. இந்த ஜிகர் தண்டால எல்லாம் இறங்குவார்லங்க கார்ல இருந்தெல்லாம், அதான் என்ன மாசின் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாபி ஆமாங்க. அவரு போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க, ஏங்க அவரை போட்டு காய்ச்சிட்டு இருக்கீங்க? இல்ல கார்த்திக் சுப்ராஜ் டம்மி பண்ணதான் எனக்கு கிடைச்சிச்சு ப்ரோ. அதை விடுங்க, அந்த பேட்டை பர்த்டே டீசர்ல அவரு வாக்கிங்லேயே வருவாரு, வந்து அந்த பக்கம் கலவரம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அதாவது இவங்க ஆளுங்க தான் அடிச்சு அதே உடைச்சிட்டு இருப்பாங்க, இவரு ஜஸ்ட் கைய மேல தூக்கிட்டு அந்த இடத்த ஸ்டாப் பண்ணுவாரு. அதுவே அவ்வளவு மாசா இருக்கும். அந்த சீன் அந்த படத்துல ஆனா அது வரல. நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அந்த டார்ச்ல அடிச்சிட்டு இருப்பாங்க தானே அந்த சீன். அவரு ஒருத்தர் சொன்னதுனால எதுவுமே இல்லைன்னு ஆயிராது. கார்த்திக் சுப்ராஜை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இதுல பாருங்க என்ன நடக்குதுன்னு. இதுல ஹைலைட் என்னன்னா ஸ்ரீனிவாசன் ப்ரோ அவரு 3 மாசமா கடிச்சு வச்சிட்டு இருக்காரு ப்ரோ. ஆதிக்கெல்லாம் உருப்பட மாட்டாயா அப்படி இப்படின்னு. இப்ப திடீர்னு இந்த படம் இட்டானு சரி இப்ப நீ நல்லா பேசலாம். இன்னைக்குதான் கேக்குறேன். அதனாலதான் அவரை பத்தி இது வரைக்கும் எனக்கு கேள்விப்பட்டதில்ல, நான் நிறைய பார்த்ததும் இல்ல. சரி ரைட் விடுங்க. அவரு கார்த்திக் சுப்ராஜ் படம் கன்ஃபார்ம் ஆனா கார்த்திக் சுப்ராஜ் சூப்பரா கொண்டாடிடுவாரு. விடுங்க, உங்க ஆசை நிறைவேற்றிடுவாரு. மாவீரன் விட்டுருங்க. ஒன்னு சொல்றேன் ப்ரோ. இன்னொன்னு அந்த அவரு ஆதிக்கோட இன்னொரு படம் பண்ணணும்னு சொன்னார்ல, அவர் டைம் கொடுத்தாதான் ப்ரோ அந்த மார்க் ஆண்டனி மாதிரி ஸ்கிரிப்ட் வரும். ஸோ இன்னொரு படம் பண்ணிட்டு வந்தாதான் அந்த அவர் எழுதி அந்த ஸ்கிரிப்ட் வரும். இல்லைன்னா இதே மாதிரி வெறும் கமர்ஷியல் பேக்கேஜாக தான் ஒரு ஸ்கிரிப்ட் வரும். நீங்க மார்க் ஆண்டனி மாதிரி ஒன்று வேணும்னா கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் அவரும் எழுதிட்டு வரும்போது கரெக்டா இருக்கும். பிரகாஷ் கமெண்ட்ல உங்களை பத்தி ஒரு ஏதோ பிராது வந்திருக்கு. அதே அவர் சரணை பத்தியே தான். அவர் அஜித்த சாரை மட்டும் அஜித் சார் கூப்பிடுறாரு. அந்த ஆளு அவன் இவன் மீதி பேர்லாம் கூப்பிடுறாரு. கேட்க மாட்டீங்கன்னு கேட்டிருக்காரு யாரோ. கார்த்திக் பிரேம் வைக்க மாட்டான் அப்படி இப்படின்ட்டு இருந்தார்ல இவ்வளவு நேரம், அதை மென்ஷன் பண்ணி. இல்ல அது ஒருத்தவங்க ஒரு தனிப்பட்ட விருப்பங்க. நீ இவங்கள சாருன்னு சொல்லலாம், இவங்க அண்ணனுக்கு கூப்பிடலாம் சொல்ல முடியாது. பட்டு அது மாதிரி கொடுக்குறவங்களும் ரெகுலராக ஸ்பீக்கரும் கொடுக்காதீங்க, அவ்வளோதான். அப்படின்னு ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு டைம் தப்பாக பேசலாம், ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலராகவே தப்பாக பேசாமல் ஸ்பீக்கர் கொடுக்காதீங்க. அடுத்தது என்னன்னா ப்ரோ, இந்த டைம் சும்மா வருமா? ரொம்ப நாளாக ஒரு ஃபன்னாக மூவி பார்க்கலான்னு பார்க்குறோம். அந்த வருமா அந்த டைம் கன்ஃபார்மாக? வரும் ப்ரோ, வரும். ஏன்னா சிவா பேசுகிறப்போ ஒரு சிரிப்பாக இருக்கும் நமக்கு. சிவாவை பொறுத்தவரையும் அப்படின்னா காமெடி பண்ணு தேவையில்ல, அவர் பேசினாலே ஒரு ஃபன்னாக இருக்கும். ப்ளஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி ஓகே பிரகாஷ்ண்ணா. பிரகாஷ்ண்ணா முடிச்சுக்கலாமா? பண்ணிருச்சுன்னா அப்ப இது ஏகேவோட ஹையஸ்ட் தானே இது வேர்ல்டு வைடு? எது ப்ரோ? குட் பேட் அக்லி தாங்க. ஆமா ஆமாங்க, ஏகேவோட ஹையஸ்ட் குட் பேட் அக்லி தான். சரி ரைட், முடிச்சிடலாமா? நாளைக்கு சந்திப்போமா? ஓகே ஓகே ஓகே. மேட்ச் இன்ட்ரெஸ்டா போய் பார்ப்போம். பாய் பை பை பை. தேங்க்ஸ் சார்.